सर्वशास्त्राब्धिपीयूषा सर्ववेदैकसत्फला सर्वसिद्धान्तरत्नाढ्य सर्वलोकैकदृक्पदा सर्वभागवतप्राण श्रीमद्भागवतप्रभो कलिद्वन्द्वदिदादित्य श्रीकृष्णा परिवर्तिता परमानन्दपाठाय प्रेमवर्षक्षराय ते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तुते मदेकबन्धो मत्सङ्गिन् मद्गुरो मन्महादन मन्निस्तारकमद्भाग्य मदानन्द नमोऽस्तुते असाधु साधु दादायिन्नति नीचोतचाकर आनमुञ्च कदा शृण्मां प्रेम्णा हृत्कण्ठयो स्फुराः ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय वासुदेवाय नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतलेश्मते भक्तिविकासस्वामीति नामिने नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतलेश्मते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे योऽन्तः प्रविश्य वाचमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वदाम्ना अन्यां हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं पान्त्वस्मान् कुरुहूतवैरिबलवन्मातङ्गमाद्यत्कटा कुम्भोच्चाटविपाटनादिकपटुप्रत्येकवज्रायिताः श्रीमत्कण्ठेनवास्य प्रदर्शनकरा धारिधारातिदूरप्रध्वस्तत्वान्तशान्तप्रवितमनसा भाविता भूरिभागैः नमस्तस्मै भगवते कृष्णाय कुटमेधसे यो दत्त सर्वभूतानाम् अभवो योषिता कलाः कृष्णवर्णं कृष्णं साङ्गोपाङ्गस्त्रपार्षदं यज्ञै सङ्कीर्तनप्रायै यजन्ति सुमेधसः मुखारविन्दनिस्यन्द मरन्द भरतुन्दिला मदानन्दं मुकुन्दस्य सद्दुग्धं वेणुकाकिला श्रीचैतन्यमुखोद्गीर्णा हरे कृष्णेति वर्णकाः मज्जयन्तो जगत्प्रेम्णि विजयन्तं तद्आह्वयाः हरे कृष्ण எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸோ இன்னைக்கு லகு பாகவதாமத்தினுடைய இரண்டாவது வகுப்பில் இருக்கும். நேற்று லகு பாகவதாமத்துடைய ஆரம்பத்தை மட்டும் பார்த்தோம். அதாவது ஸ்ரீ ரூப கோஸ்வாமியருடைய ஒரு சில விஷயங்களை பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த லகு பாகவதாமிர்தம் அப்படிங்கிறது எதுக்காக எழுதப்பட்டது, இந்த லகு பாகவதாமிர்தத்தில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் என்னது, எதை பற்றிலாம் பேச போகிறாங்க அப்படின்ற விஷயத்த பார்த்தோம். உண்மையில சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம கௌடிய வைஷ்ணவர்கள் நம்ம எல்லாருமே ரூபானுகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரூபானுகாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய மிக முக்கியமான தத்துவ விஷயங்களை ரூப கோஸ்வாமி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அதனால் நம்மளுக்கு ரூபானுகர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம சம்பிரதாயத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம் என்ன, மற்ற சம்பிரதாயத்துக்கு நம்ம சம்பிரதாயத்திற்குரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா ரசத்தத்துவம். பரதத்துவம் அப்படின்ற விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா சம்பிரதாயமும் ஒன்றா தான் இருக்குது. ஸ்ரீ வைஷ்ணவமோ மாத்வமோ இல்லை கௌடி வைஷ்ணவர்களோ ஒன்றாக தான் இருக்காங்க. எல்லாருமே கிருஷ்ணர் தான் பகவான் அப்படிங்கிற விஷயத்தை ஒத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுதும் நம்ம கௌடிய சம்பிரதாயத்துக்கும் மற்ற சம்பிரதாயத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ரசதத்துவம். ஸோ அந்த ரசதத்துவத்தை நமக்கு கொடுத்த ஆச்சாரியர், முக்கியமான ஆச்சாரியராக யார் அப்படின்னா ரூப கோஸ்வாமி. பக்தி ரசாமிர்த சிந்து அப்படின்ற ஒரு பெரிய கிரந்தம் எழுதியிருக்கார். ஸோ எந்த ஒரு வைஷ்ணவருமே பக்தி ரசத்தை பற்றி இவ்வளவு ஆழமாகவும் அதே போல் அறிவியல் பூர்வமாக இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப நுணுக்கமான வித்தியாசங்களை கூட கண்டுபிடிச்சு என்ன பண்ணியிருக்கார், எழுதியிருக்கார் அந்த பக்தி ரசாமிர்த சிந்துல. ஸோ இப்படி ரசதத்துவத்தை கொடுத்ததுனால ரசாச்சாரியர் அப்படின்னு கூட சொல்லப்படுறார். ஸோ அதனால தான் நம்ம அந்த ரூப கோஸ்வாமி கொடுத்த விதிமுறைகளை வழிமுறைகளை பின்பற்றினால் நம்மளுக்கு ரூபானுகர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட ரூப கோஸ்வாமி எழுதின இந்த புஸ்தகமானது கண்டிப்பாக ஒவ்வொரு கௌடிய வைஷ்ணவரும் தெரிஞ்சிக்க வேண்டிய புஸ்தகம். குறிப்பாக இந்த புஸ்தகத்தை நம்ம ஏன் படித்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் நம்மளோட இஷ்ட தெய்வமான கிருஷ்ணரை முழுமுதற் கடவுள் அப்படிங்கிற விஷயத்தை நிரூபிக்கிறார். ஏன் அது எப்படி நிரூபிக்கிறார், அது நம்ம அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை அவர் போக போக சொல்ல போவார். எதுக்காக கிருஷ்ணர் நிரூபிக்கிறார் அப்படின்ட்டு. பட் ரூப கோஸ்வாமி எழுதியிருக்கார், அதே போல் கிருஷ்ணரை பற்றி எழுதியிருக்கார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை மிஸ் பண்ணிடாமல் என்ன பண்ணணும், கண்டிப்பாக படிக்கணும். ரூப கோஸ்வாமி நிறைய புஸ்தகம் எழுதியிருக்கார். மொத்தம் அவருடைய வாழ்க்கையில் 1,00,000 ஸ்லோகங்கள் எழுதியிருக்காரு. 1,00,000 ஸ்லோகத்தில் 16 புஸ்தகம் எழுதியிருக்கார் அவர். பக்தி ரசாமிர்த சிந்து, உஜ்வல நீலாமணி, விதக்த மாதவ, லலித மாதவ, தானகேலி கௌமுதி, அப்புறம் நாடக சந்திரிகா, ஸ்தவமால, பத்யாவளி,
सामान्य विरुद्धावय लक्षण मधुर माहात्म्य हंसदूत उद्धव संदेश राधा कृष्ण घानोदेश दीपिका कृष्ण कृष्णाभिषेक இது வந்து ஜென்மாஷ்டமி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்புறம் நிகுஞ்ச ரகசியஸ்தவ, அப்புறம் லகு பாகவதாமிர்தம் அப்படின்ற இந்த கிரந்தங்கள் எழுதியிருக்கார். அதில் இந்த கிரந்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரந்தம். நேற்று நம்ம ஜஸ்ட்டு இந்த கிரந்தத்துக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை எழுதும் பொழுது 3 விஷயங்கள், அதாவது ஒவ்வொரு சாஸ்திரத்தில் சாஸ்திர கர்த்தாக்கள் எழுதும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம இந்த சாஸ்திரத்தை பேசுறதுக்கு முன்னாடி எந்த ஒரு பிரமாணத்தை வச்சு அந்த சாஸ்திரத்தை பேச போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல சொல்லிடுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்கும் ஒவ்வொரு பிரமாணம் வச்சுருப்பாங்க. ஷட் தர்ஷனா சொல்லக்கூடிய நியாய சாஸ்திரமாக இருந்தாலும் சரி, இல்லை கபிலராக இருந்தாலும் சரி, கபிலோட சாங்கிய தத்துவமாக இருந்தாலும் சரி, இல்லை ஜெய்மினியோடைய யோக சூத்திரமாக இருந்தாலும் சரி, இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பிரமாணங்கள் கண்டிப்பாக இருக்கும். நான் எதை அடிப்படையாக வச்சு இதை பேச போகிறேன், எதை அடிப்படையாக வச்சு நான் இதை கற்றுக்கிறேன் அப்படின்ற விஷயத்த முதல்ல சொல்லிடுவாங்க. அதே போல் இப்போ நான் அங்கே வந்து இந்த லகு பாகவதாமிர்தம் பேச போகிறோம் அப்படின்னா, லகு பாகவதாமிர்தத்தினுடைய அடிப்படை என்னது, எங்கேருந்து இதை பேச போகிறோம், எதை அடிப்படையாக கொண்டு பேச போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த அவர் நேற்று வந்து அவர் நிர்ணயம் பண்ணார். என்ன பண்ணார் அப்படின்னா, பிரமாணம், நம்மளுடைய பிரமாணம் என்னது, சாப்த பிரமாணம் அப்படிங்கிற விஷயத்த நிர்ணயம் பண்ணார். ஸோ இப்போ பிரமாணத்தை நிர்மாணம் பண்ணிட்டார். இப்போ பிரமேயம், அந்த பிரமாணத்தினால் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த விஷயத்த பேச போகிறார். அந்த விஷயம் என்னது, கிருஷ்ணர் தான் பகவான் அப்படிங்கிற விஷயத்த பேச போகிறார் அப்படிங்கிற விஷயத்த நம்ம நேத்தோட முடிச்சிருந்தோம் இல்லையா. अत उपायेषु मुख्यत्वं वक्तुम् उत्कर्ष भूमतः कृष्णस्य स्वरूपाणि निरूप्यन्त क्रमात् इह. ஸோ இங்கே நான் பிரமாணத்தை முதல்ல சொல்லிட்டேன். இப்போ பிரமேயம் என்னது, அந்த பிரமாணத்தினால் என்ன தெரிஞ்சுக்க போகிறேன் நான் சொல்கிறார். இங்கே கிருஷ்ணஸ்ய ஸ்வரூபாணி நிரூபியந்த, கிருஷ்ணருடைய ஸ்வரூபம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறீங்க, நிரூபிக்க போகிறேன் அப்படின்ற விஷயத்த என்ன சொல்கிறார், பிரமேயமாக எடுத்துக்கிறார் அப்படின்ட்டு இன்னிலிருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். சரி, இங்கே ரூப கோஸ்வாமி 3 வகையான ரூபங்களை பற்றி பேசுகிறார். முதல்ல மொத்தம் 3 வகையான முக்கியமான ரூபங்கள் இருக்குன்னு சொல்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ், நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கலாலும் பரவாயில்ல, உங்களுக்கு கிருஷ்ண ஞாபகம் இருந்தால் போதும். பட் நம்ம இந்த கிரந்தம் படிக்கிறதுனால இந்த விஷயங்களும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா ரொம்ப உபயோகமாக இருக்கும். என்ன சொல்கிறாரு, ஸ்வயம் ரூபம் ததேகாத்ம ரூப ஆவேஷ நாமகः இத்யசௌ த்ரிவிதம் பாதி பிரபஞ்ச அதீத தாமிஷு. அதாவது இந்த உலகத்துக்கு வரக்கூடிய அவதாரத்தை பற்றி பேச ஆரம்பிக்கல, இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஆன்மீக உலகத்தில் இருக்கக்கூடிய 3 வகையான ரூபங்களை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். என்னவா, ஸ்வயம் ரூப, முதல்ல ஸ்வயம் ரூப அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் தத் ஏகாத்ம ரூப, மூன்றாவது தத் ஏகாத்ம ரூப, மூன்றாவது ஆவேஷ. இந்த 3 வகையான ரூபங்களை பற்றி நான் முதல்ல பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்வயம் ரூப, அப்புறம் தத் ஏகாத்ம ரூப, அதுக்கப்புறம் ஆவேஷ ரூபம். இந்த 3 விஷயங்களை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். சரி, இந்த 3 விஷயங்கள் என்னது, இதுக்குள்ளே எத்தனை பிரிவுகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். இது டெக்னிக்கலாக தான் இருக்கும், பட் ரொம்ப கஷ்டமாக இருக்காது. நான் மெதுவாகவே போகிறேன், நீங்களும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். பொதுவாக சம்பிரதாயமாக வந்து ஒரு விஷயத்தை நிரூபிக்கிறாங்க அப்படின்னா மொத்தம் 3 விஷயம் அவங்க எடுத்துப்பாங்க. தர்க்க சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்லுது 3 விஷயம் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. என்னென்னா உத்தேசம், லக்ஷணம், பரீட்சா அப்படின்னு சொல்லுது. உத்தேசம் அப்படின்னா நம்ம எதை நிரூபிக்க போகிறோம், அதாவது அந்த டெஃபனிஷன், அந்த உத்தேசம் அப்படின்னா எதை நிரூபிக்க போகிறோம் அப்படிங்கிறது உத்தேசம், நம்மளுடைய எய்ம் என்னது, அதுதான் உத்தேசம். அதுக்கப்புறம் வர்றது லக்ஷணம், அந்த உத்தேசம் எப்படிப்பட்டது, நம்ம நிரூபிக்கப்படக்கூடிய பொருள் எப்படிப்பட்டது, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதோடைய குவாலிட்டிஸ் என்ன, அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதோட ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்கிறது லக்ஷணம். கடைசியில் வர்றது பரீட்சா, நம்ம சொல்லக்கூடிய லட்சணங்கள் அந்த நம்ம சொல்லப்பட வந்த ஆப்ஜெக்ட் இருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்கறது பரீட்சா அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ இந்த 3 விஷயங்களும் வந்து என்ன பண்ண போகிறார், இப்போ ரூப கோஸ்வாமி ஒன்றா கொண்டு வர போகிறார். அவர் சொல்லக்கூடிய விஷயம் ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் கொடுத்துருவார், ஒரு நேம் கொடுத்துருவார். ஃபஸ்ட்டு உத்தேசம் அப்படின்னா ஒரு நேம் கொடுத்துருவார். ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு நேம் கொடுத்துருவார். அந்த நேமுக்கு உண்டான டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருவார். அதுதான் லட்சணம். டெஃபினேஷன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பரீட்சா. இதை எந்த சாஸ்திரத்தினுடைய வாக்கியங்கள்லேருந்து அதை நிரூபிக்க போகிறேன். நான் சொன்ன லட்சணம் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பொருந்துதா இல்லையா, நான் சொன்ன அந்த பேருக்கு பொருந்துதா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை பரீட்சை பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த 3 ஸ்டெப்ஸும் என்றைக்கு நடக்கும்? இந்த 3 ஸ்டெப்ஸை நம்ம எப்பயும் புரிஞ்சுக்கணும். உத்தேசம், லக்ஷணம், பரீட்சா அப்படின்ற இந்த 3 ஸ்டெப்பையும் செய்ய போகிறார். இங்கே வந்து சிஸ்டமேட்டிக்காக பண்ண போகிறார். ஸோ அதில் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா உத்தேசம் அப்படின்னு இடத்துல இருக்கும். இப்போ உத்தேசம் என்னது? 3 விஷயம் சொல்லியிருக்காரு. உத்தேசம் என்னென்னது? ஃபஸ்ட்டு வர்றது ஸ்வயம் ரூப, அப்புறம் ததேகாத்மக, அப்புறம் ஆவேஷ. இது வந்து உத்தேசம். இந்த 3க்கும் இப்போ என்ன பண்ண போகிறார்? லட்சணம் சொல்ல போகிறார். இந்த 3னுடைய டெஃபினேஷன்ஸ் கொடுக்க போகிறார். டெஃபினேஷன்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம், ஒன்றா பார்க்கலாம். இப்போ என்ன பேச போகிறார் அவர்? பகவானுடைய அந்த உண்மையான ரூபத்தை பற்றி பேச போகிறார். இங்கே இருக்கக்கூடிய அவதாரங்களை பற்றி பேசலை. அதனால் எங்கள் பேர் ஃபஸ்ட்டு ஸ்வயம் ரூபா அப்படின்னு சொல்லி சரி, ஒரு கேள்வி வரும், பகவானுக்கு எத்தனை ரூபம் தான் இருக்குது? நீங்கள் சொல்கிறீங்க ஒரு முழுமுதற் கடவுள் சொல்கிறீங்க, நீங்கள் என்ன நிறையா இருக்குது, 2 3 சொல்கிறீங்க. என்ன தான் புரிஞ்சுக்கிறது, எப்படி தான் புரிஞ்சுக்கிறது? பகவானுக்கு எத்தனை ரூபம் தான் இருக்குது? ஒரே பகவான் எப்படி பலவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கலாம். இந்த கேள்விக்கு சாந்தோக்கிய உபநிஷம் நம்மளுக்கு பதில் சொல்லுது. ஏகம் வா அத்விதீயம். சாந்தோக்கிய உபநிஷம் சொல்லுது ஏகம் தான், அத்விதீயம் 2 கிடையாது. சாஸ்திரம் என்ன சொல்லுது? பகவான் ஒருத்தர் தான், 2 கிடையாதுன்னு சொல்லுது. ஆனால் இங்கே 3 சொல்கிறோம் நம்ம. ஏகமேவ அத்விதீயம், இது சாந்தோக்கிய உபநிஷம் சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம். அதே போல் அப்படிப்பட்ட பகவான் என்ன பண்ணுறாரா, ஒரே பகவானாக இருந்தும் அந்த ஒரு பகவான் தன்னுடைய ஒரு நிலையை மாறாமல் பல்வேறாக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பகவான் கிட்ட மட்டுமே முடியும். 1லேருந்து 1 போயிடுச்சுன்னா 0 ஆகி போயிடும். ஆனால் பகவான் கிட்ட இருந்து மட்டும் எப்படி இருக்கும்? 1லேருந்து 1 போனால் மறுபடியும் 1 தான் இருக்கும். 1ஓட 1 ஆட் பண்ணால் மறுபடியும் 1 தான் இருக்கும். அதுதான் பூர்ணம். பகவான் கிட்ட இருந்து எதை பிரித்தாலும், பகவான் கிட்ட எது சேர்ந்தாலும் அது அப்படியே பூர்ணமாக ஒன்றாவே தான் இருக்குமே தவிர பலவாக ஆக போகிறது கிடையாது, ஒன்றும் இல்லாமல் ஆக போகிறது கிடையாது. இதை வந்து கோபால் தப்பணி உபனிஷத் சொல்லுது. கோபால் தப்பணி உபனிஷத் வந்து நம்மளுக்கு அதர்வவேதத்திலிருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அதர்வவேதத்தில் வந்து வரக்கூடிய உபனிஷத் என்ன சொல்லுது? ஏகோ வஷி சர்வகஹ கிருஷ்ண இடீய ஏகோபி சன் பகுதா யோ விபாதி. ஒரே கிருஷ்ணர் தான் பலவேறாக பல்வேறு ரூபங்களை தோன்றுகிறார் அப்படின்னு சொல்லுது. அதனால் ஒரே கிருஷ்ணர் பல்வேறு ரூபங்களை எடுக்கிறதுல பெரிய வித்தியாசம், பெரிய ஒரு ஆச்சரியம் கிடையாது அப்படின்னு சொல்லுது. அதே போல் பாகவதம் சொல்லுது ஏக அநேக ஸ்வரூபாய. கிருஷ்ணர் ஏகர், அதே போல் அநேகர், ஒன்றாவும் இருக்கார் பலவாகவும் இருக்கிறார். ஏக அநேக ஸ்வரூபாய அப்படின்னு நம்மளுக்கு ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது. இப்படி சொல்கிறதுனால நம்மளுக்கு புரிஞ்சிடுச்சா கிருஷ்ணர் ஒருத்தராக இருக்கார் பலவாராக இருக்கார்? எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்படி நான் ஒரு சில ஸ்லோகம் சொன்னால் புரிஞ்சிருமா நம்மளுக்கு? எப்படி புரிஞ்சுக்கிறது? இதை நான் எப்படி லாஜிக்கலாக புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அதுக்கு தான் அவர் என்ன சொன்னார், இந்த கிரந்தத்தை ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லிட்டாரு, நம்முடைய பிரமாணம் நம்முடைய லாஜிக் கிடையாது. நான் இங்கே லாஜிக்கை யூஸ் பண்ணி எதையும் நிரூபிக்க போகிறது கிடையாது. இங்கே நான் யூஸ் பண்ணக்கூடிய பிரமாணம் அப்படிங்கிறது ஒன்லி சாஸ்திரம் மட்டும்தான். சாஸ்திரத்தில் நம்பிக்கை இருக்கவங்க மட்டும் என்ன பண்ண முடியும்? இதை படித்து புரிஞ்சிக்க முடியும். சாஸ்திரத்தில் நம்பிக்கை இல்லை அப்படின்னா இதை புரிஞ்சிக்க முடியாது. அதனால் நம்மளுடைய பிரமாணம் சப்த பிரமாணம். அந்த சப்தத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், ஆச்சாரியர்களையும் அந்த சப்தத்தில் இருக்கக்கூடிய ரிஷிகளுடைய வாக்கியங்கள் நம்ம நம்புகிறோம். அந்த வாக்கியங்கள் நம்பலாம் என்ன பண்ணுறோம், அவங்களுடைய வாக்கியங்கள் நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். அதை நம்ம என்ன பண்ணுறது கிடையாது, பரீட்சை பண்ணி லாஜிக்கலாக தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறது கிடையாது. வேணா உதாரணம் கொடுக்கலாம். எப்படி உதாரணம் கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ஆள் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு, அவங்க வீட்டில் டிவி இருக்குது. ஸோ டிவி எல்லா டிவிலையும் அவருடைய ஃபேஸ் தெரியும். ஒருத்தர் தான், ஆனால் அவருடைய உருவம் எங்கே இருக்குது, பல பேராக இப்போ என்ன இருக்குது, பிரிஞ்சு இருக்குது. ஒருத்தராக தான் இருக்கார், ஆனால் பல்வேறு ரூபத்தில் இருக்கார், பல்வேறு இடத்துல தோன்றியிருக்கார். இது இந்த உலகத்திலே சாத்தியம் இருக்குது. ஆனாலும் இங்கே என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, அப்படி பல்வேறு ரூபமாக இருக்கிறாரு, ஆனால் ஒரு ரூபம் இன்னொரு ரூபத்தோட பேசிக்குது, ஒரு ரூபமும் இன்னொரு ரூபம் சேர்ந்து விளையாட ஆரம்பிக்குது. எப்படின்னா கிருஷ்ண பலராமர். கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் உண்மையில் வித்தியாசமே கிடையாது, ஒரே ரூபம்தான். ஆனால் என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரே கிருஷ்ணர் பல்வேறு ரூபங்கள் எடுக்கிறாராம், ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க, பழக ஆரம்பிக்கிறாங்க, விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஒரே நபர் தான், ஆனால் 2 பேர் எப்படி இருக்காங்க, வெவ்வேறு கலரில் இருக்காங்க,
வெவ்வேறு குணத்தோடு இருக்காங்க, ஒருத்தர் ஒருத்தருக்கு சேவை பண்ணுறாரு. எப்படி புரிஞ்சுக்கிறது? கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியாது, லாஜிக்கலாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்க முடியும்? சாஸ்திரத்தில் தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். இதை ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுவார், இனிமேல்லாம் ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நீங்கள் ஒன்றும் குழப்பிக்காதீங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், போக போக வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக டிஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டு போவார், ஒவ்வொரு லீலைகளும் சொல்லிட்டு போகும்போது. ஸோ இப்படி ஒரே பகவான் பல்வேறு ரூபங்கள் இருக்கும்போது பல்வேறு குணங்களோடையும் பல்வேறு நடவடிக்கைகளோடையும் பல்வேறு மனோபாவத்திலும் இருக்கார். ஒரே பகவான் தான். உதாரணத்துக்கு சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைதாச்சாரியர் ஒரே பகவான் தான். ஆனால் ஒரே பகவான் ஒரே ரூமுக்குள்ளே தான் இருக்காங்க. 3 பேரும் 3 விதமாக இருக்காங்க. நீங்கள் சைத்தன்ய சரிதாம லீலைகள்லாம் படிச்சுன்னா தெரியும். ஸோ அப்படி ஒரே பகவான் என்ன பண்ணுறாரு? ஒருத்தராகவே இருக்கும் பொழுது பல்வேறு ரூபங்கள் எடுக்கிறார், பல்வேறு குணங்கள் இருக்கார். இதை பற்றி தான் நம்ம இங்கே படித்து தெரிஞ்சுக்க போகிறோம். இதை வந்து வெளியாளுங்க இவ்வளோ யோசிக்க போகிறது கிடையாது. அவங்களுக்கு எல்லாம் ஒன்று தான். அவங்களுக்கு கிருஷ்ணர் ஒன்று தான், பலராமர் ஒன்று தான், மற்ற எல்லா அவதாரங்களும் ஒன்று தான். ஆனால் நம்ம பக்தர்களாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த பகவானுடைய குணங்கள் எப்படிப்பட்டது, ஒரே பகவான் இப்படிலாம் இருக்கார் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம்? ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா பக்தனுக்கு இதுதான் சந்தோஷம். பக்தனுக்கு இதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்குது? ஸோ பக்தன் வந்து என்ன பண்ணுறான்? தன்னுடைய கிருஷ்ண உணர்வு அதிகப்படுத்துகிறதுக்காக இந்த மாதிரி பகவானுடைய குணங்கள் எல்லாம் என்ன பண்ணுறான்? யோசிச்சு 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 புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். இதுதான் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச கதையந்தச்ச மாம் நித்தியம். பகவானை பற்றி பேசணும், பகவானை பற்றி கேட்கணும். என்ன கேட்கறது? என்ன பகவானை பற்றி பேசுறது? ஸோ இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுறான்? புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறான். பகவான் இப்படி இருக்கார், அங்கே ஒரே பகவான் இப்படி இருக்கார். ஒரே பகவான் தான், ஆனால் வெவ்வேறு விதமாக நடந்துக்கிறாரு, வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு நடந்துக்கிறாரு. அவருடைய குணங்கள் மாறுது, அவருடைய லீலைகள் முழுதாக மாறுது, அவருடைய அடிப்படை எண்ணம் முழுமையாக மாறுது. கிருஷ்ணர் பலராமர் இருக்காங்க அப்படின்னா கிருஷ்ணர் பலராமர் சொல்கிற பேச்சு கேட்குறாரு, பலராமர் என்னமோ கிருஷ்ணருடைய பாத்தை பிடிச்சி விடுறார். 2 பேரும் ஒரே பகவான் தான். ஸோ இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு? கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறார். இதை யோசிக்கிறத விட ரசிக்க ஆரம்பிக்கிறார், ருசிக்க ஆரம்பிக்கிறார். அதுதான் அவனுக்கு பக்தியை கொடுக்குது. ஸோ அப்படி இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, ஒரே பகவான் என்ன பண்ணுறா? பல்வேறு அவதாரங்கள் எடுக்க முடியும், பல்வேறு ரூபங்கள் எடுக்க முடியும். அவதாரங்கள் கிடையாது, பல்வேறு ரூபங்கள் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொல்கிறார். அதுக்கப்புறம் ஸ்வயம் ரூபம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம சொன்னாலே 3 ரூபங்கள் இருக்கு. 3 பெயர்கள் கொடுக்குறாரு. முதல்ல உத்தேசம் என்னது? 3 பெயர்கள் கொடுக்குறாரு. ஸ்வயம் ரூபா, ததேகாத்மக ரூப, அதுக்கப்புறம் ஆவேஷ அப்படின்னு கொடுக்குறாரு. இந்த 3 உத்தேசத்துக்கும் இப்போ லட்சணம் கொடுக்க போறார். ஸ்வயம் ரூபம்னா என்னது? ஸ்வயம் ரூபம் தத்ர ஸ்வயம் ரூபா அனன்ய அபேக்ஷி ரூபம் ஸ்வயம் ரூப சஹா. இதுதான் ஸ்வயம் ரூபத்தினோட டெஃபனிஷன். இப்போ லட்சணம் கொடுக்குறாரு. என்னது? எந்த ஒரு ரூபமானது அனன்ய அபேக்ஷி யத் ரூபம் ஸ்வயம் ரூபம் ச உச்சதே. எந்த ஒரு ரூபமானது மற்ற ரூபத்தை அடிப்படையாக இல்லை மற்ற ரூபத்தை சார்ந்து இருக்காதோ அந்த ரூபம் தான் ஸ்வயம் ரூபம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். கிருஷ்ணருடைய உண்மையான ரூபம், கிருஷ்ணருடைய 2 கை உடைய அந்த கோபால ரூபம் தான் என்ன சொல்றோம்? ஸ்வயம் ரூபம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த ரூபமானது வேற எந்த ரூபத்தையும் சார்ந்து கிடையாது அப்படின்னு சொல்றது தான் ஸ்வயம் ரூபம். அப்ப மற்ற ரூபங்கள்லாம் இதை சார்ந்து இருக்கா? மற்ற ரூபங்கள்லாம், மற்ற விஷ்ணு அவதாரங்கள், மற்ற ரூபங்கள்லாம் இதை சார்ந்து இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேள்வி கேட்கலாம். ஏன்னா இந்த கேள்விதான் வந்து மத்வாச்சாரியார் வந்து ஏற்றுக்கவே மாட்டார். என்ன சொல்லுவார்? ஒரே ஒருத்தர் தான் பகவான், ஒருத்தர் தான், அவர் எப்பயுமே சுதந்திரமானவர், அவர் யாரை சார்ந்தும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். உண்மைதான், பகவான் யாரை சார்ந்தும் கிடையாது, பகவான் சுதந்திரமானவர் தான். ஆனால் பகவானே சார்ந்து இருக்கலாம் இல்லையா? பகவான் யாரையும் சார்ந்து இருக்க போகிறது கிடையாது. பகவானை சார்ந்து இருக்கலாம் இல்லையா? பகவான் நினைச்சார் அப்படின்னா அவரே தன்னை தானே சார்ந்து இன்னொரு அவதாரத்தை எடுத்துக்கலாம். இன்னொரு அவதாரத்தை கண்டிப்பாக எடுத்துக்க முடியும். உதாரணத்துக்கு ரிஷிகளை பற்றி சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்வயம் தாசகா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரிஷிகள் வந்து யாருக்கும் தாசர்கள் கிடையாது, ஸ்வயம் தாசா, அவங்களுக்கு அவங்களே தாசர்களாக இருக்காங்களாம் ரிஷிகளை பற்றி சொல்லும்போது. ஸோ அதே போல பகவான் எப்படி இருக்காரா? தன்னையே தன்னையே சார்ந்து இருக்காரு. பகவான் யாரை சார்ந்தும் கிடையாது. ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ பகவான் என்ன பண்ணுறாரு? முதல்ல பலராமரா தோன்றுறாரு. ஏன் பலராமரா தோன்றுறாரு? ஏன்னா பகவானுக்கு சேவை பண்ணணும். யார் சேவை பண்ண முடியும்? பகவானுக்கு யார் சேவை பண்ண முடியும்? பகவான் விருப்பப்படுற மாதிரி யாரா சேவை பண்ண முடியும் அப்படின்னா பகவானை தான் முடியும். பகவானை விட பகவானுக்கு வேற யாராலையும் நல்லபடியாக சேவை பண்ண முடியாது. அதுதான் உண்மை.
அதனால பகவான் என்ன பண்ணார், நம்ம யாரும் நம்புறது கிடையாது. அவரே என்ன பண்றாரு, பலராமரா தோன்றி தன்னுடைய சேவையை தானே செஞ்சுக்கிறார். இது நம்ம காமனா பார்க்குறோம் இந்த உலகத்திலேயே. நம்ம ஒரு வேலை சொன்னோம் அப்படின்னா அந்த வேலையை யாரடா சரியா பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம சொல்ற வேலையை நம்மள மாதிரி யாரும் சரியா பண்ண முடியாது. அதை செஞ்சா நமக்கு திருப்தியும் கிடைக்காது. யாரு செஞ்சாலும் அந்த வேலை திருப்தி கிடைக்காது. இப்படி இருக்காது, இப்படி செஞ்சிருக்கு, இப்படி நான் இருந்தால் அப்படி பண்ணியிருப்பேன், நான் இப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போமே தவிர அந்த வேலை நமக்கு திருப்தியே வராது. அந்த வேலையை நம்மளே செஞ்சாலும் திருப்தி இருக்கும். அதே போல பகவானுக்கு யார் சேவை பண்ண முடியும்? ஜீவாத்மாக்களால் எப்படி சேவை பண்ண முடியும் பகவானுக்கு? அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த பகவானுக்கு எப்படிதான் சேவை பண்ண முடியும்? அதனால அவருடைய சேவை அவரே ஆத்மராமன் சொல்லி சொல்றோம் இல்லையா, அவருடைய சேவை அவரே சேவை செஞ்சுக்கிறார். அவருக்கு ஆனந்தம் என்ன, யார் ஆனந்தம் கொடுக்க முடியும்? அவரே தான் ஆனந்தம் கொடுத்துக்கணும். அதனால என்ன பண்றார், தன்னுடைய உடம்புல இருந்து ஆனந்த சக்தியை வெளிப்படுத்தி ராதாராணியை தன்னுடைய ஆனந்தத்தையே என்ன பண்றாரு, தான் ருசிச்சுக்கிறார். அதே போல கோபியர்களோட நடனமானமும் சொல்றாங்க, தன்னுடைய நிழலையே தான் உபயோகப்படுத்தி ஆடின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாகவத்தில். கோபியர்களோட கிருஷ்ணா நடனம் ஆடும்போது அந்த நடனமானது எப்படி இருந்துச்சு, தன்னுடைய நிழலோட ஒருத்தர் நடனம் ஆடினாரா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே கிருஷ்ணனுடைய விரிவங்கங்கள் தான், கிருஷ்ணனுடைய சக்திகள் இருந்து வந்த விரிவங்கங்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்றதுனால. ஸோ அப்படி ஸ்வயம் ரூபம் அப்படின்னா ஸ்வயம் கிருஷ்ணர், அந்த கிருஷ்ணருடைய ரூபம் வேற யாரையும் சார்ந்து இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுதான் ஸ்வயம் ரூபம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, இந்த ஸ்வயம் ரூபம் அப்படின்ற வார்த்தை எங்கிருந்து எடுத்தார் முதல்ல இவர்? இந்த வார்த்தை புதுசா இவரே கற்பனை பண்ண வார்த்தையா இல்ல சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய வார்த்தையா அப்படின்னு பார்த்தோம்னா இது சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை தான். இது பாகவத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை, இந்த ஸ்வயம் ரூபம் அப்படின்ற வார்த்தை. இது எங்க இருக்கு அப்படின்னா, கிருஷ்ணன் வந்து மதுரால போயிட்டு அங்க கம்சனை கொல்ல போறாரு. ஸோ கம்சனை கொல்ல போகும்போது அந்த அரசவைக்குள்ள நுழையிறாரு, கம்சனுடைய தர்பாருக்குள்ள நுழையிறாரு. நுழையும் பொழுது அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து கிருஷ்ணர் ரசிச்சு பேச ஆரம்பிச்சாங்களாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் பேச ஆரம்பிச்சாங்களாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கிருஷ்ணன் வந்து ரசிக்க ஆரம்பிச்சாங்களாம். அதுல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய மதுரால் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்து கிருஷ்ணரை புகழ்ந்து பேசுறாங்க. என்ன பேசுறாங்க, கோப்யஸ்தபகிம் ஆச்சரியன் யத் அமுஷ்ய ரூபம் லாவண்யம் சரணம் அசோர்துத்தம் அனன்ய சித்தம். அனன்ய சித்தம் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க. இந்த அனன்ய சித்தம் அப்படிங்கிற வார்த்தை தான் இங்க என்ன சொல்றாரு, ஸ்வயம் ரூப. அனன்ய சித்தம் அப்படின்னா வேற எந்த, அனன்ய அப்படின்னா வேற எந்த ஒரு விஷயத்தையும் சார்ந்து இல்லாம வேற ஒரு விஷயத்திலிருந்து உருவாகாம இருக்கக்கூடிய ஒரு ரூபம் அனன்ய சித்தம். வேற எந்த ஒரு பொருள்ல இருந்தும் வேற எந்த உருவத்திலிருந்தும் தோன்றாத ஒரு ரூபத்தை என்ன சொல்றோம், அனன்ய சித்தம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது பாகவத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை தான். இது அந்த வார்த்தை என்ன பண்றாங்க, ஸ்வயம் ரூப அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்துறாங்க. இது வந்து பாகவத்தில் இருக்கு. இதுதான் ஸ்வயம் ரூபம் தான் நம்மளுக்கு இப்ப கொடுக்கக்கூடிய முதல் உத்தேசம். ஃபர்ஸ்ட் ஒரு பேர் கொடுத்துட்டாரு, ஸ்வயம் ரூபன்ற பேர் கொடுத்துட்டாரு. அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துட்டாரு. என்ன டெஃபினேஷன் கொடுத்தாரு, அனன்ய அபேக்ஷி யத் ரூபம் ஸ்வயம் ரூபம் உச்சதே அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, இப்ப இதுக்கு என்ன கொடுக்கணும், ப்ரூஃப் கொடுக்கணும். கிருஷ்ணர் யாரையும் சார்ந்து கிடையாது அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் கொடுக்கணும். அது என்ன சொல்றாங்க, பரீட்சா அப்படின்னு சொல்றோம். என்ன ப்ரூஃப் கொடுக்குறாரு பார்க்கலாம். என்ன ப்ரூஃப் கொடுக்குறாரு அப்படின்னா, யதா பிரம்ம சம்ஹிதாயாம், முதல்ல பிரம்ம சம்ஹிதை அப்படின்ற ஒரு கிரந்தத்திலிருந்து ப்ரூஃப் கொடுக்குறாரு. என்ன ப்ரூஃப் கொடுக்குறாரு, ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்த சர்வ காரண காரணம். இது எல்லாருக்கும் பிரசித்தமான ஸ்லோகம் தான். ஸோ இந்த ஸ்லோகத்தை அவர் என்ன பண்றாரு, எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறார். இந்த ஸ்லோகத்தினுடைய விளக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. ஈஸ்வர பரம கிருஷ்ணா சொல்லி சொல்றாரு. இங்க வெறுமனே நாங்கள் என்ன பண்ணிருக்கலாம், ஈஸ்வர கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். ஈஸ்வரா அப்படின்னாவே பகவான், ஈஸ்வரா அப்படின்னாவே வந்து கட்டுக்காப்பாளர் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துடுது நம்மளுக்கு. பரம புருஷோத்தமன் அப்படின்ற ஐடியா வந்துடுது. ஆனா இங்க என்ன பண்றாங்க, வெறும் ஈஸ்வரன் கொடுக்கல, ஈஸ்வர பரம கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஈஸ்வரர்களில் பரம அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதனால இங்க வந்து என்ன சொல்றாங்க, கிருஷ்ணர் வந்து சாதாரண ஈஸ்வரன் கிடையாது, பரம ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நிறைய ஈஸ்வரர்கள் இருக்காங்க, அதுல பரம ஈஸ்வரன் யாரு, கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, அந்த கிருஷ்ணரை பத்தி மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இந்த கிருஷ்ணா அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த கிருஷ்ணா அப்படின்ற வார்த்தை யாருக்கு வேணா உபயோகப்படுத்தலாம்ல. ஏன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் உங்களுக்கு தெரியும். அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ஒரு சிவாச்சாரியர், அவர் பேர் எனக்கு ஞாபகம் கிடையாது, ஏதோ ஒரு தீக்ஷிதர் அப்படின்னு ஒரு பேர் வரும்.
அவர் பேர் எனக்கு ஞாபகம் கிடையாது, உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்க. தீக்ஷிதர், யாரோ ஒரு தீக்ஷிதர். அவர் என்ன பண்றாரு, விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு வந்து விளக்கம் எழுத ஆரம்பிக்கிறார். விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடிய எல்லா பேரும் உண்மையில சிவனுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் மொத்தத்தை என்ன பண்றாரு, சிவனுக்கு எழுத ஆரம்பிக்கிறார். அதுல விஷ்ணு விஷ்ணு விஸ்வம் விஷ்ணு வஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு பூதகிருத் பூத பிருத்வாவோ பூதானாம் பூதபாவனா பூதாத்மா பரமாத்மாச்ச முக்தானாம் பரமாகதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளும் என்ன பண்றாரு, எடுத்து 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 எல்லாம் இது சிவனுக்கு பொருந்தும், இது சிவனுக்கு பொருந்தும், இது சிவனுக்கு பொருந்தும் எல்லாம் எழுதிட்டு இருக்காரு. ஆனா ஒரே ஒரு வார்த்தை நாராயண அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துச்சு. அந்த நாராயண அப்படின்ற வார்த்தையில ஸ்டக் ஆகி போயிட்டார். இந்த ஒரு வார்த்தையானது உங்க நாராயணுக்கு மட்டும்தான் பொருந்தும், இந்த ஒரு வார்த்தையானது சிவனுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாராயண அப்படின்ற இந்த ஒரு நா கடைசியில் அந்த நா சப்தம் இருக்கு இல்லையா, அதனாலதான் நாராயண அப்படின்னு சொல்லுது. நாராயண அந்த நா சப்தம் அப்படிங்கிறது உங்க உங்க விஷ்ணுவுக்கே அவருடைய பரத்துவத்தை பெற்று கொடுத்தது. அதனால விஷ்ணு சகஸ்ரநாமம் விஷ்ணுவுக்கு தான் சொந்தம் சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு போயிட்டாராம். இல்லைன்னா அவருடைய சம்ஸ்கிருத ஞானத்தினால என்ன பண்ண முடியும், எல்லா வார்த்தைகளும் உண்மையில சிவனுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் மாற்ற முடியும். ஏன், என்ன காரணம் அப்படின்னா, ஒவ்வொரு வார்த்தைக்கும் சம்ஸ்கிருத கிராம பிரகாரம் 2 அர்த்தங்கள், அதாவது நிறைய சொல்லலாம். ஒருத்தனுக்கு கிராமர் தெரிஞ்சுது அப்படின்னா, அதாவது இலக்கணம் நல்லா தெரிஞ்சுது அப்படின்னா, ஆனால் முக்கியமான 2 அர்த்தங்கள் சொல்லுவாங்க. என்னென்ன அப்படின்னா யோக ரூடி அப்படின்னு சொல்லுவாங்க. யோகார்த்தம் ரூಢியார்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. யோகார்த்தம்னா என்னது, ரூಢியார்த்தம்னா என்னது. யோகார்த்தம் அப்படின்னா அந்த வார்த்தை எப்படி உருவானதோ அதை வச்சு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு கிருஷ்ணா அப்படின்னு சொல்றோம். கிருஷ்ணா அப்படின்ற வார்த்தை எப்படி உருவானது, கிருஷ் ந 2 பிரிக்கிறோம். கிருஷ் அப்படின்னா என்னது, இருத்தல். ந அப்படின்னா முழுமையான ஆனந்தம். ஸோ எந்த ஒரு பொருளானது இந்த பௌதீக உலகத்திற்கு அப்பாற்பட்டு முழுமையான ஆனந்தத்தில் உள்ளதோ அந்த பொருள் தான் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா நம்ம யாரை வேணா இந்த பேரை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நபர் யாரை வேணா இருக்கலாம், அந்த பேர் யாரை வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து யோகார்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் யோகார்த்தம். ஆனால் ரூಢியார்த்தம் அப்படிங்கிறது வேற. இப்போ உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொன்னா புரியும். உதாரணத்துக்கு பங்கஜ அப்படின்னு சொல்றோம். ஏதாவது தெரியும் பங்கஜ அப்படின்னு. பங்கஜன்னு என்னது, பங்கஜ நாபாய நவ பங்கஜ நாபாய நவ பங்கஜ மாலினே நவ பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கரே அப்படின்னு சொல்லிட்டு குந்தி மகாராணி பிரார்த்தனை பண்றாங்க. பங்கஜம் அப்படின்னா தாமரை பூ. எதுக்கு தாமரை பூ சொல்றோம், பங்கஜன் ஏன் தாமரை பூ சொல்றோம். பங்கஜ, பங்க அப்படின்னா சேர். அந்த பங்கம் அந்த சேர்ல இருந்து முளைக்கிறதுனால தாமரை. அந்த சேர்ல இருந்து ஜ அப்படின்னா தோன்றதுனால அதுக்கு பேர் தாமரை, அதுக்கு பேர் பங்கஜ அப்படின்னு சொல்றோம். ஆனா உண்மையில சேர்ல இருந்து தோன்றக்கூடிய விஷயம் நிறைய இருக்கு. ஒரு தவளை கூட தான் இருக்கு. தவளை கூட என்ன ஆகுது, சேத்துல இருந்து வெளில வருது. அதனால ஒரு தவளைக்கு வந்து பங்கஜன்னு பேர் கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாது. ஸோ அதனால இது வந்து யோகார்த்தம். யோகார்த்தம் அப்படின்னா அந்த சேத்துல இருந்து வந்ததெல்லாம் நான் பங்கஜன் சொல்றது கிடையாது. பங்கஜம் அப்படின்னா அது குறிப்பா சேத்துலேருந்து தோன்றுனது அப்படின்ற ஒரு அர்த்தம் இருந்தாலும் அதனுடைய ஒரு குறிப்பான ஒரு அர்த்தம் என்னது, தாமரை. அதுக்கு வேற அர்த்தம் இருந்தாலும் அது வந்து எதை தான் குறிக்கும், தாமரை தான் குறிக்கும். அதே போல கிருஷ்ணா அப்படின்ற வார்த்தை எதை குறிச்சாலும் இந்த ஸ்லோகத்துல, அதாவது குறிப்பா கிருஷ்ணா அப்படின்ற வார்த்தை கிருஷ்ணரை மட்டும்தான் குறிக்குமா, வேற எதையும் குறிக்க கூடாதான், குறிக்கவும் முடியாது. காரணம் என்னது, ஏன்னா அதுக்கு அந்த சம்ஸ்கிருத கிராமர்ல வந்து ஒரு ரூல் இருக்கு. இந்த வார்த்தை இவரை மட்டும்தான் குறிக்க முடியும் அப்படின்ட்டு. அதுக்கு வந்து என்ன பண்றாரு, ஸ்ரீ லக்ஷ்மிதர சுவாமி அப்படின்ற ஒரு ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா, பகவான் நாம கௌமுதி அப்படின்ற ஒரு கிரந்தம் எழுதியிருக்காரு, ஒரு சம்ஸ்கிருத கிரந்தம் எழுதியிருக்காரு. அதுல ஒவ்வொரு வார்த்தைக்கு, பகவானுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து உண்மையான டெஃபினேஷன் என்னன்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினேஷன் கொடுத்திருக்காரு. இந்த டெஃபினேஷன்லாம் வந்து பகவானுக்கு பொருந்தாது, கிருஷ்ணருக்கு பொருந்தாது. கிருஷ்ணா அப்படின்ற வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் என்னன்னு சொல்லி அவர் கொடுக்குறாரு. கிருஷ்ணா அப்படின்னா என்னது அப்படின்ற அர்த்தம் அவர் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, கிருஷ்ண சப்தஸ்ய தமல ஷியாமல த்விஷி யசோத ஸ்தனதன பரபிரம்மணி ரூடிஹி. இதுதான் கிருஷ்ணனுடைய அர்த்தம், கிருஷ்ணனுடைய வார்த்தைக்கு அர்த்தம், கிருஷ்ணனுடைய பெயருக்கு அர்த்தம். என்னது, கிருஷ்ண சப்தஸ்ய தமல ஷியாமல, தமல வர்ணமா இருக்குமா, ஷியாமல வர்ணம், ரெண்டும் கலந்த வர்ணத்தில் இருப்பார். த்விஷி யசோத ஸ்தனதன பர,
யசோதையினுடைய ஸ்தனத்துல பால் குடித்த அந்த பையன் தான் யாரா? கிருஷ்ணர் அப்படின்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட கிருஷ்ணர் தான் இங்க சொல்றாங்க ஈஸ்வர பரம கிருஷ்ணர். இந்த கிருஷ்ணர் அந்த கிருஷ்ணர் தான். அதை வந்து இங்க வந்து அங்க நிரூபிக்கிறாங்க. ஏன்னா இந்த இந்த கிரந்தமே வந்து நிரூபிக்கக்கூடிய கிரந்தம். கிருஷ்ணர் தான் பரம்பொருள் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கக்கூடிய கிரந்தம். அதனால நம்ம இப்படிதான் படிக்க வேண்டியதா இருக்கும். இது வந்து கொஞ்சம் கிராமர் கலந்து வரும், கொஞ்சம் தத்துவம் கலந்து வரும். அதனால நீங்க இதை கேளுங்க. உங்களுக்கு அப்படி ஏதாவது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் சிம்பிளாக கூட நான் உங்களுக்கு கிராமட்டிக்கல் டேர்ம்ஸ்லாம் எல்லாம் கூட சொல்ல முயற்சி பண்ணலாம். பட் கிராமட்டிக்கல் டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ரொம்ப முக்கியம். நம்ம கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், மற்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். கிருஷ்ணரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? உதாரணத்துக்கு வந்து யுதிஷ்டிரான்னு சொல்லி சொல்கிறோம். யுதிஷ்டிரன் என்னது? யுத்தே ஸ்திரா யுதிஷ்டிரா. யுத்தத்தில் ஸ்திரமாக இருப்பவருக்கு பேர் தான் யுதிஷ்டிரன். ஸோ யுத்தத்தை யாரெல்லாம் ஸ்திரமாக இருக்காங்களோ அவங்களுக்கு யுதிஷ்டிரன்ற பேர் வராது. யுதிஷ்டிரன் அப்படின்ற பேர் தர்மருக்கு மட்டும்தான் பொருந்தும். யுதிஷ்டிர யுத்தத்தில் ஸ்திரமாக இருக்கக்கூடிய அப்படின்றது யோகார்த்தம். ஆனால் அது யோகார்த்தமா இருந்தாலும் ரூಢியர்த்தம் அப்படிங்கிறது அது யுதிஷ்டிர தர்மரை மட்டும்தான் குறிக்கும். அதே போல திருதராஷ்டிர, திருதே ராஷ்டிர திருதராஷ்டிர. ராஷ்டிரம் அப்படின்னா ஊர்ல பிடிவாதமா அப்படியே பிடிச்ச புள்ளியா உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, அவன் பேர திருதராஷ்டிரன். ஊரை விட்டு வெளில போக மாட்டானா, ஊர்லயே உட்காந்துட்டு இருப்பானா. நீங்க பார்த்தா தெரியும் மகாபாரதத்துல. அவங்க 100 பேரை எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க, எரிச்சிட்டாங்க. ஆனா என்ன பண்றான்? அவங்க வீட்டுல உட்காந்துட்டு இருக்கான், பாண்டவர் வீட்லயே உட்காந்து சாப்பிட்டு இருக்கான். அதான் விதுரர் வந்து கத்துறாரு, விதுரர் வந்து திட்டுறாரு. ஏன்னா உனக்கு வந்து இன்னும் புத்தி வரலையா? நாய் சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்கியே, உனக்கு வெக்கமே இல்லையா? நீ அந்த பீமனை கொண்டு எவ்வளவு முயற்சி பண்ண, அந்த பீமன் என்ன பண்றான்? உனக்கு கையில கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்குறான். என்ன பண்றான்? அதையும் நல்லா சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பீமனை நல்லா பாத்துக்கிறான்னு வேற சொல்றேன், உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையான்னு சொல்லி திட்டுறாரு. ஸோ அப்படி ஊர்ல வந்து ரொம்ப அப்படியே பிடிவாதமா உட்காந்துட்டு இருப்பானா, அவன் பேர் திருதராஷ்டிரன். ஸோ ஊர்ல உட்காந்துருக்கும் எல்லாருக்கும் பேர் திருதராஷ்டிரன் கிடையாது. திருதராஷ்டிரன்ற பேர் அவனுக்கு மட்டும் தான் குறிக்கும், வேற யாரையும் குறிக்காது. அது யோகார்த்தம் ரூಢியார்த்தம். யோகார்த்தம் அப்படிங்கிறது பொதுவா யாரை வேணா குறிக்கலாம். ஆனா ரூಢியார்த்தம் அப்படிங்கிறது இவரை மட்டும் தான் குறிக்கும். அதே போல கிருஷ்ணா அப்படின்ற வார்த்தை யாரை வேணா குறிக்கலாம். ஆனா கிருஷ்ணான்ற வார்த்தை உண்மையில இந்த கிருஷ்ணர் யாரு? தமலவர்ணம் ஷியாமல வர்ணத்தில் இருக்கக்கூடிய யசோதையினுடைய பாலை குடிக்கக்கூடிய இந்த ஒரு சின்ன குழந்தை தான் என்ன சொல்றோம்? கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அவருக்கு இதுதான் குறிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அப்படி ஈஸ்வர பரம கிருஷ்ணர். வெறும் ஈஸ்வரன் மட்டும் கிடையாது. அவர் எப்படிப்பட்ட ஈஸ்வரர்? பரமேஸ்வரர். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ராமானுஜர் வந்து இன்னொரு டைம் கொடுப்பாரு, ஈஸ்வரேஸ்வரஹா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஈஸ்வரருக்கு எல்லாம் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஈஸ்வரேஸ்வரஹா அப்படின்ற டேர்ம் அவர் யூஸ் பண்ணுவார். இந்த உலகத்தில் நிறைய ஈஸ்வரர்கள் இருக்காங்க. எல்லா ஈஸ்வரர்களுக்கும் ஈஸ்வரன் யாரு? கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஈஸ்வரனா என்னது? ஈட்யதே இது ஈஷா. முன்னாடி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஈட்யதே இது ஈஷா. யார் ஒருத்தர் கட்டுப்படுத்திட்டு இருக்காரோ அவங்க பேர் தான் ஈஸ்வரன். ஈட்யதே. ஈட்யதேன்னா என்னது? ஈட்யதே அப்படிங்கிற தாத்து வந்து ஈஷ் அப்படின்ற தாத்துல இருந்து வருது. ஈஷ் அப்படின்னா என்னது? இப்ப வந்து உதாரணத்துக்கு வேஷ்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். வேஷ்டி அப்படின்னு என்னது? நம்ம கால் சுத்திட்டு இருக்கு, உள்ள கால் இருக்கு, வெளில வேஷ்டி சுத்திட்டு இருக்கு. வெளியில இருந்து பார்க்கும்போது வேஷ்டி மட்டும் தெரியும், உள்ள இருக்கக்கூடிய கால் தெரியாது. அந்த மாதிரி இருக்குமா பகவான் பரமாத்மா? எப்படி இருப்பார்? உள்ள இருப்பார். வெளியில பிரபஞ்சம் இருக்கும், வெளியில எல்லாமே சுத்திட்டு இருக்கும். ஆனா உள்ள இருக்கக்கூடிய பகவான் வெளில தெரிய மாட்டார். ஆனா உள்ள அந்த கால் இருக்கிறதுனால வெளில வேஷ்டி நிக்குது. அதே போல் உள்ள பகவான் இருக்கிறதுனால வெளில இந்த உலகத்துல எல்லாம் நின்றுட்டு இருக்கு. ஸோ யாருக்கும் தென்படாம உள்ள இருந்து எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சிக்கிட்டு எல்லாத்தையும் நடத்திட்டு போறதான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லுவோம். ஈஸ்வரன்னா வெளில வந்து எல்லாத்துக்கிட்டையும் குச்சை காட்டிட்டு இதை பண்ண அதை பண்ண சொல்றது கிடையாது. எல்லாத்துக்குள்ளாரையும் இப்போ வந்து அணுப்பிரவேசம் சொல்லக்கூடிய எல்லா அணுக்குள்ளாரையும் புகுந்து ஒரு அணுவையும் இன்னொரு இழுத்து பிடிச்சிக்கிட்டு இந்த உலகத்தை நடத்திக்கிட்டு போறதுக்கு தான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஈட்யத்தே இது ஈஷா. இன்னொன்னு என்னது? இந்த வேஷ்டி எப்படிப்பட்டதா இருக்கணுமா? இது வந்து ஈஸ்வரனுடைய ஒரு குணம். ஆனா இந்த வேஷ்டியோட குணம் எப்படி இருக்கணும்? வேஷ்டி தான் கட்டுபவர் எப்படி கட்டிக்கிறாரோ அந்த மாதிரி இருக்கும். வேஷ்டிக்குன்னு தனியா ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்காது, ஒரு தனியா ஒப்பீனியன் இருக்காது. தனி யார் எப்படி கட்டிக்கிறாலும் அப்படியே இருக்கும். அதே போல அந்த ஈஸ்வரனுக்கு, அந்த பகவானுக்கு நம்ம எப்படி இருக்கணுமா? அந்த பகவான் நம்மளை எப்படி வச்சுக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த மாதிரி நம்ம இருந்துடணுமா? அவருடைய கையில வெறுமனே ஒரு கருவியா இருந்தா போதுமா? அதுதான் கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றாரு, நிமித்த மாத்திரம் பவ சவ்ய சாட்சி. நீ இந்த உலகத்துல பண்ண வேண்டிய விஷயம் ஒண்ணுமே கிடையாது. நான் தான் இந்த உலகத்தை என்ன பண்ண நடத்திட்டு போயிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ண? வெறும் கருவியா இருந்தா போதும். நம்மளும் அதான் சொல்றோம். ஈவன் ஸ்ரீல பிரபுபாத் தான் சொன்னார், என்ன ஒரு கருவியா உபயோகப்படுத்திக்கோ உன்னுடைய சேவையில அப்படின்னு சொல்லி சொல்றார். நம்மளும் அதான் கேட்கிறோம், நம்மள ஒரு கருவியா உபயோகப்படுத்திட்டா போதும் தான் சொல்லி சொல்றோம். எனிவே,
ஸோ இதான் வந்து ஈஸ்வரா அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம். அப்படிப்பட்ட ஈஸ்வரருக்கெல்லாம் ஈஸ்வரன் யாரா? கிருஷ்ணர். ஈஸ்வர பரம கிருஷ்ண அப்படின்னு சொல்றாரு. ஓகே, நெக்ஸ்ட் லைன் என்னது? சச்சிதானந்த விக்கிரக அனாதிர் ஆதிர் கோவிந்த சர்வ காரண காரணம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இங்க வந்து சச்சிதானந்த விக்கிரக, அவர் வந்து விக்கிரகம், ரூபம் இருக்கு அவருக்கு. எப்படிப்பட்ட ரூபம் இருக்கு? சச்சிதானந்த விக்கிரக. சத் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஆனந்தம் அப்படின்னு சொல்றாங்க. சன்னி சத், சாரி, இந்த வார்த்தைக்கு சத் அப்படிங்கிற வார்த்தைக்கு சன்னிவேஷ, கரெக்ட், சன்னிவேஷம். சன்னிவேஷ அப்படின்ற ஒரு வார்த்தையிலிருந்து டிரைவ் பண்ணதான் சத் அப்படின்ற வார்த்தை. இங்க வந்து சச்சித் ஆனந்தம் அப்படின்னா சச்சித் ஆனந்தம் கிடையாது, சத் சிதானந்தம் அப்படிங்கிற பிரிச்சுக்கணும். உண்மையில அந்த பகவானுடைய உடல் எப்படி இருக்கா? சத் அப்படின்னா அவ்வளவு ஒரு அழகான ரூபமா இருக்கும். சத் அப்படிங்கிறது உண்மையில என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க அழகா பத்தி சொல்றாங்க. பகவானுடைய ரூபம் வந்து அவ்வளவு ஒரு அழகான ரூபமா இருக்கு. சத் அப்படின்ற ஒரு சன்னிவேஷா அப்படின்னு சொல்றாங்க. சிதானந்தம் அதே மாதிரி எப்படி இருக்கும்? சிதானந்தம் ஆனந்த ஸ்வரூபம். அந்த ஆனந்தம் எப்படிப்பட்ட ஆனந்தமா? சிதானந்தம், அதாவது அது ஒரு வகையான உணர்வு பூர்வமான ஆனந்தம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகத்துல நம்மளுக்கு பல்வேறு விதமான ஆனந்தங்கள் இருக்கு. இந்த உலகத்திலேயே நம்மளுக்கு இருக்கு. ஒன்று நம்ம உணர்ந்து ஆனந்தத்தை அடையிறது, இன்னொன்று நம்மளுக்கு உணராமே, அதாவது போதையில் இருக்கக்கூடிய மாதிரி ஆனந்தம். அதுலேயும் ஒரு சில ஆனந்தம் கிடைக்குது. ஆனால் அந்த மாதிரி ஆனந்தம் வந்து நம்ம உணர முடியாது. எந்த ஒரு ஆனந்தத்தை நம்மளால உணர முடியுதோ, உணர்ந்து நம்ம அனுபவிக்க வருதா, அதான் சித்த ஆனந்தம் இங்க உலகத்தில் இருக்கக்கூடியது. உங்களுக்கு யாருக்காவது ஞாபகம் இருக்கா இந்த வார்த்தை எங்க வருது? சித்தானந்தம் அப்படின்ற வார்த்தை வேற எங்கேயும் கேள்விப்பட்டிருக்கீங்க? யாருக்கா ஞாபகம் வருதா? இந்த வார்த்தை யாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க? சித்தானந்தம் அப்படின்ற வார்த்தை ஒரு ஃபேமஸ் ஸ்லோகம் இருக்கு. தாமோதரத்தில எங்க இருக்கு? அது சச்சிதானந்த ரூபம், அது வேற. நான் சொல்றது சிதானந்தம். சச்சிதானந்தம் அப்படிங்கிற ரூபம் வேற, அந்த அந்த அர்த்தம் வேற. இங்க சொல்லக்கூடிய வெறும் சிதானந்தம் அப்படின்ற வார்த்தை. ஸ்ரீய காந்தா காந்தா பரம புருஷா கல்பதரவோ த்ருமா பூமிச்சிந்தாமணி கணமயி தோயம் அமிர்தம் கதாகானம் நாட்டியம் கமனமபி வம்ஷி பிரியசகி சிதானந்தம் ஜோதி பரமபி தத் ஆஸ்வாத்யமபி ச. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரம்ம கேக்குதா? பிரம்ம சமிதால வருதா? சச்சிதானந்த விக்கிரகம். நான் சொன்ன ஸ்லோகம் கேட்டுச்சா? இந்த ஸ்லோகம் வந்து கடைசி ஸ்லோகம் வரும். ஸ்ரீய காந்தா காந்தா பரம புருஷா கல்பதரவோ த்ருமா பூமி சிந்தாமணி கணமயி தோயம் அமிர்தம் கதாகானம் நாட்டியம் கமனமபி வம்ஷி பிரியசகி சிதானந்தம் ஜோதி பரம் அபி தத் ஆஸ்வாத்யம் அபி ச. அது சிதானந்தம் அப்படின்ற வார்த்தை வருது. அந்த அந்த இடத்துல பிரம்ம சமிதால கடைசி லாஸ்ட் பேராகிராஃப்ல வருது. கரெக்ட் கரெக்ட். ஓகே, ஸோ இந்த சித்தானந்தம் அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு நேரம் வந்து நீங்கள் எடுத்து பாருங்க. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு. அது வந்து வித்தியாசமான ஒரு ஆனந்தம். பகவானுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆனந்தம் ஒரு வித்தியாசமான ஆனந்தம். அது வந்து நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு ஆனந்தம். அதான் சிதானந்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதான் இங்க சொல்றாங்க. அப்படிப்பட்ட பகவான் எப்படி இருக்காரு? சத் மிகவும் அழகான ரூபத்தோடையும் சிதானந்தத்தாகவும் இருக்காரு. ஸோ ஈஸ்வரா பரம கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரஹா. அதுக்கப்புறம் சொல்றாங்க அனாதி ஆதி. அனாதியாவும் இருக்காரா, ஆதியாவும் இருக்காரா? அனாதி, முதல்ல அனாதின்னா அவர் வந்து எந்த ஒரு ஆதியும் மற்றவர். அதே சமயத்தில் எப்படி இருக்காரா? அவர் தான் எல்லாத்துக்கும் ஆதியாகவும் இருக்காரு. அப்படின்னா இங்க வந்து ஒரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அவர் சொல்றாரு. இது வந்து ஒரு 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 ரசிக்கிறதுக்கு உண்டான விஷயம் தான். இது வந்து தத்துவ விஷயம் கிடையாது, ரசிக்க உண்டான விஷயம் தான். என்னன்னா துவாரகையில் இருக்கவங்க எல்லாருமே கிருஷ்ணரை வந்து தனக்கு கீழே இருக்கவர், தன்னை விட கீழே இருக்கவர் அப்படின்னு நினைக்க மாட்டாங்களாம். கிருஷ்ணன் நம்மளோட ரொம்ப உயர்ந்தவர் நினைப்பாங்களாம். அது வந்து அனாதி. இதே ரஜவாசிகள் எல்லாமே கிருஷ்ணன் நம்ம பையன்டா, நம்மளுக்கு கீழே இருக்க, நம்மளுடைய சபார்டினேட், நமக்கு கீழே இருக்கவன் தான் அப்படின்னு நினைப்பாங்களாம். அதனால ஆதி. துவாரகையில் இருக்கவங்களுக்குலாம் அனாதி, ஆரம்பமற்றவர், ஆரம்பமே இல்லாதவர். ஆனா விருந்தாவனவாசிகளுக்கு ஆதி, ஆரம்பம் உடையவர்.
நம்ம பையன் தான் இங்கே தான் பிறந்தான், நம்ம பையன் இங்கே தான் பிறந்தான், கிருஷ்ணன் இங்கே தான் பிறந்தான், இங்கே தான் வளர்ந்தான் அப்படின்னு நினைப்பாங்க. இதுதான் அனாதிர் ஆதிர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி கிருஷ்ணர் எப்படி இருக்காரு? அனாதியாகவும் இருக்காரு, ஆதியாகவும் இருக்கார். சர்வ காரண காரணம், எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கார். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கார். அனாதிர் ஆதிர் அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையான அர்த்தம் அப்படின்னா எல்லா விதமான ரூபத்துக்கும் அவர் தான் எப்படி இருக்காரு? ஆதியாக இருக்கார். ஆனால் அவருக்கு எந்த ஆதியும் கிடையாது. அதான் அனாதி. எல்லா ரூபத்துக்கும் அவர் தான் ஆதி, ஆனால் அவர் எந்தவித ஆதியும் மற்றவர். அதனால அவருக்கு பேரு அனாதிர் ஆதிர் அப்படின்னு சொல்றோம். சர்வ காரண காரணம், எல்லாவற்றுக்கும் காரணமா அவர் இருக்கார். ஏன் இங்க 2 முறை சொல்றாங்க? அனாதிர் ஆதிர் அப்படின்னு சொன்னாவே முடிஞ்சு போயிடுச்சு. மறுபடியும் எதுக்கு சர்வ காரண காரணம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இங்க வந்து கிருஷ்ணருடைய ஒரு லீலையை பத்தி சொல்றாங்க. கிருஷ்ணோட லீலையான இந்த உலகத்தை படைக்கக்கூடிய லீலையை சொல்லக்கூடிய புருஷ அவதாரத்தை பத்தி சொல்லுதான் இந்த கடைசி ஸ்லோகம். கிருஷ்ணன் என்ன பண்றாரு? புருஷ அவதாரத்தை எடுத்து இந்த உலகத்தை படைக்கிறார். அதனால சர்வ காரண காரணம், இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்கும் காரணமா இருக்கார் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்படி இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு விளக்கம் கொடுக்குறாரு. இந்த ஒரு ஸ்லோகத்தை விளக்கம் கொடுக்கறதுனால என்ன பண்றாரு? கிருஷ்ணர் தான் வந்து ஸ்வயம் பகவான், அவர் எதையும் சார்ந்தவர் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்றாரா? இந்த ஸ்லோகத்தை நிரூபிக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட கிருஷ்ணர் என்ன பண்றாரா? சுரபீர் அபிபாலயந்தம், அப்படிப்பட்ட கிருஷ்ணர், இப்படிப்பட்ட ஸ்வயம் பகவான கிருஷ்ணர் என்ன பண்றாரா? சுரபீர் அபிபாலயந்தம், பசுமாட்டை பார்த்துக்கிறாராம். எல்லாருக்கும் மூலமா இருக்கக்கூடிய அந்த பகவான் கடைசியில் என்னதான் பண்றாரு? பசுமாடு மேய்க்கிறார். அதனால யாராவது ஒருத்தர் நீ போய் மாடு மேய்க்க போடா, பிரயோஜனம் இல்லை, நீ போய் மாடு மேய்க்க தான் நீ லாக்குன்னு சொன்னாங்கன்னா அதுதான் உத்தமமான வேலை. ஏன்னா கிருஷ்ணர் அதுதான் பண்றாரு. நம்ம இந்தியாவில் அதுதான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அதை என்ன பண்ணிட்டாங்க? அது வந்து ஒரு கேவலமான ஒரு விஷயமா நம்மளை சொல்லி 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 அதை நீங்கள் மறந்தே போயிட்டோம். நம்ம ஸ்கூல்ல சொல்லுவாங்கல்ல, படிக்க பிரயோஜனம் இல்லை, நீலாம் இதுல படிக்க வர, நீலாம் பசுமாடு மேய்க்க போடான்னு சொல்லுவாங்க. நீலாம் போய் எங்கேயும் மாடு மேய்க்க போடான்னு சொல்லுவாங்க. மாடு மேய்க்கிறது கிருஷ்ணரே பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதனால அது நம்ம வந்து கேவலமாக நினைக்கக்கூடாது. உண்மையில மாடு மேய்க்கிறது எவ்வளோ நல்லது. நம்ம எதாவது வேலை பண்ணுறதுக்கு வந்து மாடு மேய்ச்சாவது எவ்வளோ புண்ணியம் கிடைக்கும் நம்மளுக்கு, வேற யாருக்கும் வளர்க்கிறது. அப்படி கிருஷ்ணரே பண்ணுறாரு. ஸோ இது வந்து அந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க. இப்படி ஸ்வயம் ரூபத்தினுடைய ஒரு சின்ன ஒரு டெஃபினேஷனுக்கு வந்து என்ன பண்ணுறாரு? ஒரு பரீட்சை வச்சு முடிச்சிட்டார். எப்படி கிருஷ்ணர் தான் எல்லா விதமான ரூபத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடியவர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நிரூபணம் கொடுத்துட்டார். இதை கடைசியில் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஜஸ்ட் உங்களுக்கு இப்போ என்ன பண்ண ஒரு டேர்ம்ஸ் வந்து என்ன பண்ணுறாரு? உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு போகிறார். அவர் யூஸ் பண்ணக்கூடிய புது புது டேர்ம்ஸ் என்ன பண்ணுறாரு? உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறார். இப்போதைக்கு நீங்கள் வந்து இதை டீப்பாக நினைச்சு வேண்டாம். போக போது இதெல்லாம் என்ன பண்ணுவார்? டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் ஸ்வயம் ரூபம், நெக்ஸ்ட் என்னது? தத் ஏகாத்மக ரூபம். ஃபர்ஸ்ட் ஸ்வயம் ரூபம் முடிச்சிட்டோம். இப்போ தத் ஏகாத்மக ரூபம் அப்படின்னு சொல்றாரு. தத் ஏகாத்மக ரூபம் அப்படின்னு என்னது? அதுக்கு அவர் டெஃபினேஷன் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் அது நேம் கொடுத்துறாரு. தத் ஏகாத்மக ரூபம் அப்படின்ற நேம் கொடுத்துட்டார். இப்போ அந்த நேமுக்கு டெஃபினேஷன் கொடுக்குறாரு, லட்சணம் கொடுக்குறாரு. என்ன லட்சணம் அது? யத் ரூபம் தத் அபிதேன ஸ்வரூபேன விராஜதே அக்ருத் ஆதிபிர் அன்யத்ருக் ததத் ஏகாத்ம ரூபக ச விலாச ஸ்வாம்ச இதி தத்தே பேதத்வயம் புனஹ. இதுதான் வந்து அந்த ததேகாத்மக ரூபம் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன். என்ன சொல்றாரு? இந்த ததேகாத்மக ரூபம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதுன்னா, அந்த ஸ்வயம் ரூபத்திலிருந்து வித்தியாசப்பட்டது கிடையாது. ஆனால் அந்த ஸ்வயம் ரூபத்திலிருந்து அவரை போல இல்லாம இதுல கொஞ்சம் ரூபம் வேற யாருக்கும், இவருடைய நடவடிக்கைகள்ல கொஞ்சம் வித்தியாசம் தெரியுமா? இவருக்கும் அந்த ஸ்வயம் ரூபமான அந்த கிருஷ்ணருக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. சக்திகள்ல ஒரே மாதிரி இருக்கும். இருந்தாலும் அந்த ஸ்வயம் ரூபத்திலிருந்து இவருடைய ரூபம் வித்தியாசமா இருக்கும், இவருடைய செயல்பாடுகள் வித்தியாசமா இருக்கும். இவர் என்ன பண்றாரு? அந்த கிருஷ்ணருடைய சக்தியிலிருந்து ஒரு சில சக்திகள் கொஞ்சம் குறைஞ்சு தெரியப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் போக போக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது வந்து என்ன சொல்றாங்க? ததேகாத்மக ரூபம். இந்த ததேகாத்மக ரூபம் அப்படிங்கிறது 2 வகைப்படுமா. ஒன்று விலாச, இன்னொன்று என்னது ஸ்வாம்ச. ஒன்று விலாச, இன்னொன்று ஸ்வாம்ச அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் சொன்னது ஸ்வயம் ரூப. ஸ்வயம் ரூப அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன். அதாவது சாக்ஷாத் கிருஷ்ணர் தான் ஸ்வயம் ரூபம். அதுல இருந்து வித்தியாசப்பட்டது என்னது? ததேகாத்மக ரூபம். ஸோ ததேகாத்மக ரூபம் அப்படின்னா ஸ்வயம் ரூபத்தை போலவே இதற்கும் என்ன இருக்கும்? அதே சக்திகள் இருக்கும். ஆனா ஸ்வயம் ரூபத்திலிருந்து ரூபம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அதே போல இதோட சேஷ்டிதங்கள், இவங்களுடைய குணங்கள் வித்தியாசப்படும். இதுதான் வந்து ததேகாத்மக ரூபத்தினுடைய லட்சணம் அப்படின்னு சொல்றாங்க.
இந்த ததேகாத்மக ரூபமானது ரெண்டு வகைப்படும். ஒன்று விலாசம், இன்னொன்று ஸ்வாம்சம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப விலாசம்னா என்னது, ஸ்வாம்சம்னா என்னது, ததேகாத்மக ரூபம்னா என்னது? இப்ப புதுசா 3 டேர்ம் நமக்கு வந்துருச்சு. இப்ப 3 என்ன பண்ணிட்டாங்க, உத்தேசத்தை கொடுத்துட்டாரு. இப்ப 3க்கு என்ன பண்ண, அவரு லட்சணம் கொடுக்கணும். ஒரு லட்சணம் கொடுத்துட்டாரு, ஆல்ரெடி லட்சணம் கொடுத்துட்டாரு. எதுக்கு, ததேகாத்மகத்துக்கு லட்சணம் கொடுத்துட்டாரு. என்ன லட்சணம் கொடுத்துட்டாரு, இவரும் ஸ்வயம் ரூபத்து மாதிரி இருப்பார், ஆனா ரூபத்துல கொஞ்சம் வித்தியாசப்படும், குணங்கள்லையும் அவருடைய சேஷ்டங்களையும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ததேகாத்மக ரூபகத்துக்கு என்ன பண்றாரு, ஒரு டெஃபினேஷன் கொடுத்துட்டாரு. இப்ப என்ன பண்றாரு, புதுசா ஒரு 2 டேர்ம் கொடுத்திருக்காரு. என்னது, விலாசம் ஸ்வாம்சம் கொடுத்திருக்காரு. விலாசம்னா என்னது, தத்ர விலாசஹ, விலாசம் அப்படிங்கிறதுக்கு இப்ப என்ன பண்ற டெஃபினேஷன் கொடுக்குற, என்னது, ஸ்வரூபம் அந்ய காரணம் யத் தஸ்ய பாதி விலாசதஹ பிராயேனாத்ம சமம் சக்தியா ச விலாசோ நிக்தயதஹ அப்படின்னு சொல்றாரு. இது வந்து விலாசம் அப்படின்னு சொல்றாரு. என்னது விலாசத்துக்கான அர்த்தம், என்னது, விலாசம் எப்படி இருப்பாரா, இவரும் அந்த ஸ்வயம் ரூபத்தில் இருக்கக்கூடிய உருவம் மாதிரி இருக்குமா இவருக்கும், ஆனா அந்த பகவானுடைய ரூபத்திலிருந்து வித்தியாசம் இருக்கும், அவருடைய சக்திகள் இருந்து வித்தியாசப்படுமா. அங்க என்ன சொன்னாங்க, ததேகாத்மக ரூபம் அப்படிங்கிறது சக்தி ஒரே மாதிரி இருக்கும், ரூபம் மட்டும்தான் வேறையா இருக்கும், அவருடைய நடவடிக்கைகள் வேறையா இருக்கும்னு சொன்னார். ஆனா இங்க விலாசம் எப்படி இருக்குமா, சாக்ஷாத் கிருஷ்ணருடைய அதே சக்திகள் இருக்கும், ஆனா அந்த சக்திகள் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அதாவது ஸ்வயம் ரூபம் மாதிரியே இருக்கும், ஆனா சக்திகள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும்னு சொல்றேன். இது உங்களுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தா உங்களுக்கு ஈஸியா புரியும். சரி, இப்ப அந்த விலாசத்துக்கு என்ன பண்றாரு, ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க போறாரு. விலாசம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்ல பார்க்குறோம். ஓகே, விலாசத்துக்கு உண்டான எக்ஸாம்பிள் என்னது, இங்கே கொடுத்துட்டாரு. என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறா அப்படின்னா, நாராயணனுடைய ரூபம். நாராயணன் இருக்கா இல்லையா, வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய நாராயணனுடைய ரூபம் என்னதான், விலாச ரூபமா. பகவானுடைய விலாச ரூபம் தான் என்னது, நாராயண ரூபம். நாராயணனுக்கும் கிருஷ்ணருக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காது, சேம் கலர் தான் இருப்பாங்களா, ஒரே மாதிரி சக்திகள் இருக்கு. ஆனா என்ன இருக்கு, கொஞ்சம் உடல்ல மாற்றம் இருக்கு. என்ன மாற்றம் இருக்கு, கிருஷ்ணருக்கு 2 கை இருக்கும், நாராயணனுக்கு 4 கை இருக்கும். கிருஷ்ணருக்கு எல்லா குணங்களும் இருக்கும், நாராயணனுக்கு 4 குணங்கள் கம்மியா இருக்கும். கிருஷ்ணரோட 4 குணங்கள் கம்மியா இருக்கும். என்னென்னது அவங்களுக்கு தெரியும், லீலா மாதுரியம், ரூப மாதுரியம், வேணு மாதுரியம், பிரேம மாதுரியம் அப்படின்ற 4 குணங்கள் என்ன இருக்கும், கிருஷ்ணருக்கு அதிகமா இருக்கும். இந்த 4 குணங்கள் நாராயணனுக்கு இருக்காது. அப்படின்னா அவர் வெளிப்படுத்துறது கிடையாது. இங்க நம்ம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் எங்கெல்லாம் இருக்கான்னு சொல்றேனோ அங்க என்ன அர்த்தம், வெளிப்படுத்துறது இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணருக்கு இல்லாத குணங்கள் எதுவும் கிடையாது, கிருஷ்ணருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது எதுவுமே. நம்ம கிருஷ்ணன் என்ன பண்றது கிடையாது, ஒரு சில குணங்களை ஒரு சில ரூபங்களை வெளிப்படுத்துறார், ஒரு சில என்ன கிடையாது, வெளிப்படுத்துறது கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நம்ம. என்ன பண்றது கிடையாது, இங்க நாராயணன் விலாச ரூபத்தில் இருக்கிறனால என்ன பண்றது கிடையாது, வெளிப்படுத்துறது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இது வந்து என்ன சொல்றாரு, விலாசத்துக்கான விஷயம் கொடுத்துட்டாரு. பரம வியோமநாதஸ்து கோவிந்தஸ்ய யதா ஸ்மிருதः பரம வியோமநாதஸ்ய வாசுதேவஸ்ச யதாத்ருஷः. நீங்க என்ன சொல்றாரு, ஆன்மீக உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய நாராயணர் கோவிந்தன் கிருஷ்ணருடைய விலாச ரூபம். அதே போல வாசுதேவன் சொல்றோம் இல்லையா, இந்த வாசுதேவன் என்னவா, நாராயணனுடைய விலாச ரூபமா. நாராயணனுடைய விலாச ரூபம் யாரு, வாசுதேவன். நம்ம சொல்றோம் இல்லையா, வசுதேவனுடைய பையன் சொல்றோம் இல்லையா, இந்த வாசுதேவன் யார், வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தன் சொல்லுவோம். இதெல்லாம் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு உங்களுக்கு. பட் இப்போ என்ன பண்றாரு, ஒரு டெஃபினேஷன் மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருக்காரு, குழம்பிடாதீங்க. மறுபடியும் ஜஸ்ட் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்சா, இல்லை ஜஸ்ட் கேட்டுருங்க. இதெல்லாம் வந்து கேட்டு ஆனந்தப்படுறதுக்கு. நம்ம போய் அவர் ஸ்வயம் ரூபமா இருக்காரு, ஏகாத்மக ரூபமா இருக்காரு, சக்தி ஆவேசமா இருக்காரு, நம்மளுக்கு இதெல்லாம் அவ்வளோ முக்கியம் கிடையாது. இப்ப இதெல்லாம் என்ன பண்றோம், கிருஷ்ணர் இப்படிலாம் இருந்திருக்காரு அப்படின்னு என்ன பண்றோம், கேட்டு ஆனந்தப்படுறோம். அவ்வளவுதான், கேட்டு ஆனந்தப்படுறதுக்கு உண்டான விஷயம் இது. ஸோ அதான் முன்னாடியே சொல்லிட்டார், இந்த புக்கானது என்ன பண்ணும், ஒரு பக்தனுக்கு ஒரு பகவானுடைய புல்லாங்குழல இருந்து கேட்கும் போது எந்த ஒரு ஆனந்தத்தை தருமோ அந்த ஒரு ஆனந்தத்தை தரட்டும் அப்படிங்கிறதான் இந்த புக்கினுடைய முக்கியமான பிரயோஜனம் அப்படிங்கிறதே சொல்லிட்டார் ரூப கோஸ்வாமி நம்மளுக்கு. அதனால இதை என்ன பண்ணணும், கேட்டு ஆனந்தப்படக்கூடிய விஷயம் போட்டு குழம்பிக்க வேண்டாம், நம்மளே போட்டு நம்மளை குழப்பிக்க வேண்டாம். கிருஷ்ணர் எப்படிலாம் இருக்கார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க, தெரிஞ்சுக்கோங்க. கிருஷ்ணர் எப்படிலாம் உருவம் எடுத்திருக்கார், ஒரே உருவத்துல இருந்து எப்படிலாம் நடந்துக்கிறார் அப்படின்னு சொல்லி பாருங்க. கிருஷ்ணருடைய அழகை ரசிக்க முயற்சி, அவருடைய குணங்கள் ரசிக்க முயற்சி பண்ணுங்க. அதே நாராயணன் என்ன பண்றாரா, வாசுதேவன் என்ன பண்றாரு, விலாச ரூபத்துல வராரு.
அப்படி விலாச ரூபத்தில் வரும் பொழுது அந்த நாராயணன் இப்ப நாராயணன் கிட்ட இருந்து என்ன பண்றாரு, வாசுதேவன் வர்றார். அப்படி வரும் பொழுது வாசுதேவன் என்ன நினைக்கிறாரா, நான் நாராயணனுடைய சேவகன் நினைக்கிறாரா. நாராயணன் கிட்டதான் வந்திருக்காரு. ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் பார்த்தோம்னாமே நீலமேக சாமல ரூபத்துல தான் இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் 4 கை இருக்கு. ஆனா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தாலும் ரெண்டு பேருடைய குணம் வேற மாதிரி இருக்கான். விலாசம் அப்படிங்கிறது விலாசத்திலிருந்து வந்ததுனால, யாரு நாராயணனுடைய விலாசத்திலிருந்து வாசுதேவன் வந்ததுனால அந்த வாசுதேவன் என்ன நினைக்கிறார், நான் நாராயணனுடைய சேவகன் அப்படின்னு நினைக்கிறார். எங்க பார்த்தா தெரியும் நம்மளுக்கு, ராமாயணத்துல பார்த்தா தெரியும். ராமாயணத்துல சாக்ஷாத் பகவானே என்ன பண்றாரு, ராமரா வந்தாரு, லக்ஷ்மணா வந்தாரு, பரதனா வந்தாரு, சத்ருகனா வந்தாரு. ஆனா பரதன் எப்படி இருக்காரு, ராமர் முன்னாடி வந்தார் அப்படின்னா தன்னை ஒரு சேவகனா வச்சுக்கிட்டார். ராமர் முன்னாடி தான் வெக்கப்படுறார். ராமருக்கு தான் சேவகன் நினைக்கிறார். ராமருடைய காலில் விழுந்து கும்பிடுறார். ஒரே பகவான் தான். ஆனா 2 ரூபத்துல வரும்போது, ஏன்னா இந்த ரூபத்துல இந்த ரூபம் விலாச ரூபம், நாராயண ரூபத்திலிருந்து வாசுதேவ ரூபம் அப்படிங்கிறது விலாச ரூபம். அந்த வாசுதேவ ரூபம் வரும்போது என்ன பண்றாரு, அந்த வாசுதேவன் என்ன பண்றாரு, நாராயணனை வழிபடுறாரா, நாராயணனுக்கு சேவை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம இப்படிலாம் நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? ராமாயணம் கேட்டிருக்கோம், எப்படி தன்னுடைய உருவத்துக்கு தானே நமஸ்காரம் பண்றாரு அப்படின்னு எப்படியா இருந்திருக்கும். இதுக்கெல்லாம் ஒரு பேர் டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி இவர் ரூல்ஸ் போட போறது கிடையாது. இப்படி இருந்தா இப்படிதான் இருக்கணும், இவங்க ரூல்ஸ் எதுவும் செட் பண்ணல. பகவான் அப்படிலாம் செஞ்சிருக்காரு. அதெல்லாம் என்ன பண்றாங்க இவங்க புதுசா இப்ப அதுக்கெல்லாம் பேர் கொடுத்துட்டு அதை எப்படி பண்றாங்க, ஒரு அனுபவமா கொண்டு வராங்க நம்மளுக்கு ஆச்சாரியர்கள். இதெல்லாம் நம்ம இப்படி கேட்டாதான் தெரியும், ஆச்சாரியர்கிட்ட இருந்து கேட்டா தெரியும். ஸோ அப்படி இந்த விலாச அப்படின்ற விலாச அப்படிங்கிற விஷயத்துக்கு என்ன பண்றாரு, ஒரு டெஃபினேஷன் கொடுத்துட்டார். விலாச அப்படின்னா பகவானுடைய ரூபமெல்லாம் இருக்கும். ஆனா அதுல இருந்து என்ன பண்ணிருக்கும், கொஞ்சம் அவருடைய குணங்கள் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அவருடைய ரூபமும் என்ன இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அது விலாசம் அப்படின்னு சொல்லணும். சுயம் ரூபத்துல இருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டு இருக்கும் ரூபம், குணங்கள் வித்தியாசமா இருக்கும். 4 குணங்கள் சொன்னேன் இல்லையா. கிருஷ்ணருக்கு இருக்கக்கூடிய 4 குணங்கள் நாராயணன் கிடையாது. நாராயணன் அப்படின்னு வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய நாராயணர் கிருஷ்ணருடைய விலாச ரூபம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சுயம் ரூபத்துடைய விலாச ரூபம் தான் என்னது, நாராயணன் சொல்லி சொன்னோம். ஸோ அந்த என்ன 4 குணங்கள் என்ன கிடையாது நாராயணன் கிட்ட அப்படின்னா, ஒன்று ரூப மாதுரியம். கிருஷ்ணர் இருக்கக்கூடிய ரூபம் விஷ்ணு கிடையாது, நாராயணன் கிடையாது. என்ன ரூபம் கிடையாது, திரிபங்க ஷியாமனா நிற்பாரு. கிருஷ்ணர் 3 வலைகள் நிற்பாரு. அந்த 3 வலைகள் நிற்கிறது நாராயணன் தெரியும். நாராயணன் 4 கையோடு நின்றுருப்பார். அவ்வளோதான், ரொம்ப கம்பீரமா நிற்பாரு. அந்த வளைஞ்சு நிற்கக்கூடிய அந்த விஷயம் கிருஷ்ணர் கிட்ட மட்டும்தான் இருக்கு, நாராயணன் கிட்ட கிடையாதுன்னா அவர் வெளிக்காட்டுறது கிடையாது. அவ்வளவுதான், எப்பயும் நல்லா புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் ரூப மாதுரியம், ரெண்டாவது லீலா மாதுரியம். நீங்க நாராயணன் கிட்ட போய் லீலெல்லாம் பண்ண முடியாது. நாராயணனை போய் நீ கும்பிடா, நான் அவன்கிட்ட பச்சை குதிரை தாண்டுறேன், நீ தூக்கிட்டு போடா, என்னை நம்மலாம் சேர்ந்து குஸ்தி விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நாராயணன் கிட்ட கேட்க முடியாது. ஆனால் கிருஷ்ணன் கிட்ட கேட்க முடியும். இது ரெண்டாவது வித்தியாசம் கிருஷ்ணன் கிட்ட இருக்கிறது. மூன்றாவது பிரேம மாதுரியம். கிருஷ்ணர் மேலே தான் என்ன பண்ண முடியும், அந்த பிரேமை அப்படிங்க வளர ஆரம்பிக்கும், ஒரு அன்பு வளர ஆரம்பிக்கும். கிருஷ்ணரை பார்த்தா ஆசையாக இருக்கும், நாராயணனை பார்த்தா மரியாதை வரும், பயந்தா வரும், தூரமாக போயிடும். யாரும் என்ன பண்ண முடியாது, கிருஷ்ணர் கிட்ட இருக்கக்கூடிய அன்பை நாராயணன் கிட்ட காட்ட முடியாது. ஈவன் கோபியர்கள் என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ணர் அந்த ராசலையில நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு மறைஞ்சு போயிடுறது. மறைஞ்சு போது திரும்பி 4 கை ரூபத்தை காட்டுறாங்க. காட்டும் போது கோபியர் என்ன பண்ணுறாங்க, நமஸ்காரம் பண்ணிட்டு கிருஷ்ணரை பார்த்தீங்கன்னு சொல்லி கேட்டு போகிறாங்களாம். அவங்களுக்கு என்ன கிடையாது, நாராயண் ரூபத்தில் அவ்வளோ விருப்பம் கிடையாது. அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கே தவிர அதில் ஒரு அன்பு வரல. பார்த்துட்டு போயிட்டாங்க. சரி, கிருஷ்ணருடைய விலாச ரூபம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். என்ன சொல்லிட்டு இருந்தேன் நான், சாரி, எங்கேயோ நான் விட்டு போயிட்டேன். ஏதோ பேசிட்டு இருந்தேன், ஏதோ விட்டு போயிட்டானே. நாராயணர் கிருஷ்ணருடைய விலாச ரூபம். சாரி, நான் இது பிரேம மாதிரி பத்தி பேசிட்டு இருந்தேன். கரெக்ட், பிரேம மாதிரி. ஸோ கிருஷ்ணர் பிரேம மாதிரி, இந்த பிரேமை அப்படிங்கிறது கிருஷ்ணர் மேல மட்டும் தான் காட்ட முடியும். 4வது வேணு மாதுரியம், புல்லாங்குழல் ஊதுறது.
உள்ளாங்கல் கிருஷ்ணன் மட்டும்தான் ஓதுவார். அது கிருஷ்ணருக்கே உண்டான ஒரு விஷயம், வேற யாரும் அதை பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த வேணு மாதிரி இந்த 4 குணங்களும் கிருஷ்ணர்கிட்ட மட்டும்தான் இருக்கும், நாராயணன் கிட்ட இருக்காது. அதனால கிருஷ்ணர் மட்டும்தான் ஸ்வயம் ரூபம், அவர்கிட்ட இருக்கிறது தான் ஸ்வயம் ரூபம். அவர்கிட்ட இருந்து நாராயணன் தோன்றி அவரை போலவே நாராயணன் இருந்தாலும், வைகுண்டபதியான நாராயணன் அவரை போலவே இருந்தாலும், அவருக்கு உண்டான எல்லா சக்திகளும் இருந்தாலும், அந்த நாராயணர் என்ன பண்றது கிடையாது, கிருஷ்ணருக்கு உண்டான இந்த குணங்களை வெளிக்காட்டுவது கிடையாது, கிருஷ்ணனுடைய இந்த ரூபத்தை வெளிக்காட்டுறது கிடையாது, கிருஷ்ணனுடைய ரூபம் அவர் எடுத்துக்கிறதும் கிடையாது. அதனால வித்தியாசப்படுறார். அவர் ஸ்வயரூபம் கிடையாது, அவர்ன்றது விலாச ரூபம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து விலாசத்துக்கு உண்டான டெஃபினேஷன், அதுக்கு உண்டான ப்ரூஃபும் கொடுத்துட்டாங்க. விலாச ரூபம்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ப்ரூஃபும் கொடுத்துட்டாங்க. அடுத்தது ஸ்வாம்ஷர், மூன்றாவது இருக்கக்கூடியது விலாசம் சொல்லல. அந்த ததேகாத்மக்கள் இருந்ததில் அவன் சொன்னாலே 2 விஷயம் இருக்கு, விலாச ஸ்வாம்ஷன்னு சொல்லி சொல்லணும். ஸோ இப்போ ஸ்வாம்ஷ அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் கொடுக்குறேன். ஸ்வாம்ஷன் என்னது, தாதுருஷோ நூன சக்திம் யோ வியனக்தி வம்ச இரீத சங்கர்ஷனாதிர் மத்ஸ்யாதிர் யதா தத் தத் ஸ்வதாமேஷு. இது வந்து ஸ்வாம்ஷ அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் கொடுக்குறாரு. என்னது, இந்த ஸ்வாம்ஷம் எப்படிப்பட்டதா, விலாசத்தை போன்றே இருக்கும், ஆனா அவங்க விலாசத்தை விட இவங்களுடைய சக்தி கம்மியா காணப்படும். அந்த விலாச ரூபத்தை விட இவங்க என்ன பண்ணுவாங்க, சக்திகளை குறைச்சே வெளிக்காட்டுவாங்களாம். அதுக்கு உதாரணம் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, மத்ஸ்ய அவதாரம், சங்கர்ஷன் அவதாரம், இதெல்லாமே வந்து ஸ்வாம்ஷ அவதாரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்வயம் ரூப ததேகாத்மகத்துல விலாசம், விலாசத்துல இருந்து வர்றது ஸ்வாம்சம். விலாசத்துல கொஞ்சம் கம்மியா இருந்து ரூபம் ஒரே மாதிரி இருக்கும், ஆனா இங்க எப்படி இருக்கும், ரூபம் முழுமையா வித்தியாசமா இருக்கும். அதே போல இங்க எப்படி இருக்கும், அவருடைய ஓகே இந்த ரூபம் வித்தியாசமா இருக்கும். அதே போல இவங்க காட்டக்கூடிய அந்த அவருடைய இந்த சக்திகளும், பகவானுடைய சக்திகளும் எப்படி இருக்கும், கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு உதாரணம் என்ன சொன்னாங்க, சங்கர்ஷ்ணர், அதே போல மத்ஸ்ய அவதாரங்கள், மத்ஸ்யாதி அவதாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க முடிக்கிறார். ஓகே, நான் அதான் மறுபடியும் சொன்னேன் இல்லையா, இங்க வந்து பகவான் வந்து வித்தியாசப்படுறாரு, அது உயர்ந்த பகவான், இது தாழ்ந்த பகவான், இவருக்கு வந்து அதிக சக்தி இருக்கு, இவருக்கு அதிக சக்தி இல்லை அப்படிங்கிறது கிடையாது. இங்க என்ன பண்றது கிடையாது, அவர் சக்தியை வெளிக்காட்டுவது கிடையாது அப்படிங்கிறது மட்டும்தான் அர்த்தமே தவிர, இங்க வந்து சக்தி இல்லை அப்படிங்கிற விஷயம் யாரும் சொல்லவே கிடையாது. ஏன்னா இந்த கேள்வியை வந்து கண்டிப்பா என்ன பண்றாரு, மத்வாச்சாரியர் கேட்கிறார். மத்வாச்சாரியர் இந்த விஷயம் அவர் பேசுவார். என்ன பேசுறார் அப்படின்னா, வேதாந்த சூத்திரத்துல ஒரு சூத்திரம் இருக்கு, ஸ்வாப்யயாத் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. ஸ்வாப்யயாத், ஸ்வாப்யாத்னா என்னது, அவர் சொல்றார், உங்க விளக்கம் சொல்றார், பகவானுடைய எல்லா ரூபங்களுக்கும் ஒரே மாதிரி சக்தி தான் இருக்கு, எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. காரணம் என்னது, எல்லாமே பகவான் கிட்ட இருந்து மறுபடியும் போய் சேர்ந்துறதுனால, பகவான் கிட்ட இருந்து வந்ததுனால எல்லாம் பூர்ணமானது. நம்மளோட சொன்னோம் இந்த விஷயம், ஓம் பூர்ணம் அத பூர்ணம் இதம் பூர்ணம் பூர்ணாத் பூர்ணம் உதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா அவசிஷ்யதே. ஸோ பகவான் கிட்ட இருந்து வரது எல்லாம் பூர்ணமானது, எதுவுமே கொஞ்சம் கூட குறைச்சதே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லணும். அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க குறைஞ்சதான் சொல்லலாம், ஏன்னா பகவான் கிட்ட இருந்து வந்து எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஒருத்தர் அம்சம், இன்னொன்று அம்ஷின்னு எப்படி சொல்லலாம், அம்ஷி அப்படின்னா அந்த அம்ஷியிலிருந்து தோன்றக்கூடியவர்கள் எல்லாம் அம்சங்கள். அம்சம் அப்படின்னா அம்ஷிலிருந்து தோன்றது. மொத்தம் 2 விஷயம் இருக்கு, அம்ச அம்ஷி. அவதாரம் அவதாரி, நம்ம கிருஷ்ணன் என்ன சொல்றோம், அவதாரி. மற்ற அவதாரங்களை சொல்றோம் அவதாரம். இந்த கிருஷ்ணர் கிட்ட இருந்து தோன்றதுனால இவங்க எல்லாத்தையும் அவதாரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த எல்லா அவதாரங்களும் இவர் மூலமா இருக்கிறதுனால இவர் அவதாரின்னு சொல்லி சொல்றோம். அதே போல அம்ச அம்ஷி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இங்க அந்த மத்வாச்சாரியர் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறார், அம்ச அம்ஷி. ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம பேசணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா என்ன பண்ணும், அப்போசிஷன் என்ன வரும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அந்த அப்போசிஷனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஆன்சர் சொல்லணும். அதான் ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு உதவும். நீங்க என்ன பண்றாரு, ஒரு விஷயத்த சொல்லிட்டார், அவர் என்ன பண்றாரு, ஒரு அப்போசிஷன் அவரே கொடுக்குறாரு. ஆச்சாரியர் என்ன பண்றாரு, இது ஒரு அப்போசிஷன் வரலாம், இப்படி ஒரு அப்போசிஷன் கண்டிப்பா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவரே ஒரு அப்போசிஷனை கொடுக்குறாரு. அது அவரே என்ன பண்றாரு, ரீகன்சைல் பண்றாரு. அதுக்கு அவரே ஆன்சர்ஸ் கொடுக்குறாரு, கண்டிப்பா இந்த மாதிரி அப்போசிஷன் வரும் அப்படின்ட்டு. ஏன்னா இதுக்கு இந்த அப்போசிஷன் மட்டும் தான் வர முடியும், வேற இந்த அப்போசிஷன் வர முடியாது. என்ன பண்றாரு, அவங்களே ஒரு யூகிச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு இந்த ஆன்சர் கொடுக்குறாங்க. அம்ஷன்னா என்னது, அம்ஷின்னா என்னது, ஒரு விஷயத்துல இருந்து தோன்றதுனால அம்சம், இது வந்து அம்ஷி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாமே பகவானுடைய அம்சம் தான், அம்ஷின்னு வர ஒன்றும் கிடையாது.
அங்கே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்க முடியாது. பகவான் கிட்ட இருந்து தோன்றது எல்லாத்துமே சமமான குணத்தை உடையவர்கள் தான். அங்கே வந்து நீங்கள் பாரபட்சம் பார்க்கக்கூடாது, வித்தியாசம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மத்வாச்சாரியர் கேட்குறாங்க. அதை வந்து என்ன சொல்கிறார், இந்த ஈஷோபனிஷத்துலேருந்து என்ன பண்ணுறார், ஒரு ஸ்லோகத்தை எடுத்து என்ன பண்ணுறாரு, காட்டுறார். அதனால் பகவானுடைய எல்லா ரூபமும் பூர்ணமானது தான், அங்கே வந்து எந்தவித குறைபாடும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு பலதேவ வித்யாபூஷன் என்ன பண்ணுறாரு, ஆன்சர் சொல்கிறார். ஏன்னா பலதேவ வித்யாபூஷன் யார் அப்படின்னா உண்மையாலுமே அவர் மத்வ சம்பிரதாயத்தை சேர்ந்த ஒரு சன்னியாசி. அவர் வந்து கௌடிய சம்பிரதாயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி மத்வ சம்பிரதாயத்தில் இருந்த ஒரு சன்னியாசி தான் பலதேவ வித்யாபூஷன். அந்த பலதேவ வித்யாபூஷன் கண்டிப்பாக மத்வாச்சாரியர் பற்றி மத்வ சம்பிரதாயத்தை பற்றி நல்லா தெரியும். அதனால என்ன பண்ணுறாரு, மத்வாச்சாரியர் என்ன சொல்லியிருப்பார் அப்படிங்கிற விஷயத்தை இவர் வந்து கரெக்டாக சொல்கிறார். அந்த மத்வாச்சாரியர் என்ன பண்ணியிருக்காரா, அவருடைய வேதாந்த சூத்திரத்தினுடைய விளக்கத்தில் ஒரு விளக்கம் கொடுக்குறார். பிரகாஷாதிவன் நைவம் ராக, பிரகாஷாதிவன் நைவம் பரஹ அப்படின்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். இது வந்து ஒரு வேதாந்த சூத்திரம். இது ஒரு சூத்திரம், வேதாந்த சூத்திரத்தில் கூட ஒரு சூத்திரம். இந்த சூத்திரத்தை அர்த்தம் என்ன அப்படிங்கிறது நம்ம இப்போ செக் பண்ணிட்டு இருக்க முடியாது. இது வந்து நம்மளுக்கு பலதேவ வித்யாபூஷன் கொடுக்கறதால தெரியும். அந்த சூத்திரத்தை நம்ம இப்போ அர்த்தம்லாம் போய் நம்ம அந்த புக்கெல்லாம் எடுத்து நம்ம செக் பண்ண போகிறது கிடையாது. நம்மளுக்கு பலதேவ வித்யாபூஷன் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, இந்த ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, பகவான் வந்து ஒளியை போன்றவர் கிடையாது அப்படிங்கிறது இந்த சூத்திரத்துடைய அர்த்தம். பகவான் ஒளியை போன்றவர் கிடையாது அப்படின்றது அர்த்தம். இதுக்கு உண்மையான விளக்கம் என்ன அப்படிங்கிற நம்ம சூத்திரம் படிச்சாதான் புரியும். ஆனால் அந்த சூத்திரத்துக்கு விளக்கும் போது என்ன பண்றாரு, அந்த சூத்திரத்தை விளக்கும் போது மத்வாச்சாரியர் சொல்றாரு, பகவான் கிட்ட வர எல்லா அவதாரங்களும் அம்சமா இருக்கும் பட்சத்துல அவரே சொல்றாரு, இந்த அம்சம் அப்படின்ற வார்த்தை அவரை யூஸ் பண்றாரு. பகவான் கிட்ட தோன்றது என்னது, ஒன்று அவதாரங்கள், இன்னொன்னு ஜீவாத்மாக்கள். அதனால கிருஷ்ணர் சொல்வாரு, மமைவாம்சோ ஜீவலோக்கு ஜீவபூத்த சனாத்தனான்னு சொல்றாரு. இந்த ஜீவாத்மாக்களும் யார் தான், பகவானுடைய அம்சம் தான் சொல்றாரு. அவரும் அங்கே அம்சன்ற வார்த்தை யூஸ் பண்றாரு. ஸோ அப்படின்னு அம்ஷின்னு ஒருத்தர் இருக்கார். அம்ஷிலிருந்து அம்சம் வருது இல்லையா, அது நமக்கு தெரியுது அந்த ஸ்லோகத்துல இருந்து. ஸோ அதே போல இங்க என்ன பண்றாரு, மத்வாச்சாரியர் என்ன சொல்றாரு, பகவான் கிட்ட தான் என்ன பண்றதான் எல்லா அவதாரங்களும் தோன்றுது. அது அம்சமா இங்க வருதான், இந்த உலகத்துல அம்சமா வருதான். அப்படி வந்தாலுமே கூட ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த அம்சத்துக்கு வித்தியாசம் இருக்கு. எப்படிப்பட்ட வித்தியாசம் இருக்கா அவர் சொல்றாரு. இந்த அம்சத்துக்கு என்ன வித்தியாசம், இந்த உலகம் அழியும் பொழுது வரக்கூடிய அவ்வளவு பெரிய நெருப்பு இருக்கு இல்லையா, அந்த உலகத்தை அழிக்கக்கூடிய நெருப்பு, அந்த நெருப்புக்கும் ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு வெட்டில் பூச்சியில இருக்கக்கூடிய இல்ல மின்மினி பூச்சியில இருக்கக்கூடிய ஒரு ஒளிக்கும் எப்படிப்பட்ட வித்தியாசம் இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசம் இருக்குமா. அதே போல ஒரு சின்ன மூத்திரத்துல பார்த்தோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய உப்புத்தன்மைக்கும் சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு உப்புத்தன்மைக்கும் இருக்கக்கூடிய எவ்வளவு வித்தியாசம் இருக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்குமா. பகவானுடைய அம்சத்துக்கும் நம்மளுடைய அம்சத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அவர் அந்த வார்த்தைகளை யூஸ் பண்றார். நான் ஏதோ புதுசா வார்த்தைகளை கற்பனை பண்ண சொல்ல, அவர் அந்த வேதாந்த சூத்திரத்தில் எப்படிப்பட்ட வார்த்தைகளை யூஸ் பண்றோம் அதே வார்த்தை தான் சொல்றேன். அதே போல ஒரு ஒரு மாட்டு சாணி ரோட்ல கிடக்குது. அந்த மாட்டு சாணிக்கும் ஒரு சுமேரு பர்வத்துக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குமோ அவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குமா பகவான் கிட்ட இருந்து தோன்ற ரெண்டு அம்சத்துக்கும். என்னென்னது, ஒன்று அம்சங்களான எல்லா அவதாரங்கள், இன்னொன்று அம்சங்களான எல்லா விதமான ஜீவாத்மாக்கள். அதனால இப்படிப்பட்ட வித்தியாசம் பகவானுடைய அம்சங்களுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத என்ன பண்றாரு, மத்வாச்சாரியாரே உபயோகப்படுத்துறாரு. எங்க வேதாந்த சூத்திரத்தை வேறொரு இடத்துல விளக்கும் பொழுது. அப்ப மத்வாச்சாரியர் என்ன பண்றாரு, அம்ஷின்ற அப்படின்ற வார்த்தையை என்ன பண்றாரு, அவரே என்ன பண்றாரா ஒத்துக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அதனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மத்வாச்சாரியர் என்ன பண்றாரு, அம்ஷி அப்படின்ற விஷயம் இருக்கு அப்படிங்கிறத அவரும் ஒத்துக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்றாரு இங்க நிரூபிக்கிறார். சரி, இது வந்து அம்சத்துக்கு உண்டான ஒரு சில உதாரணங்களை சொல்றாரு. ஓகே, எங்க போயிட்டு நம்ம அம்சம் எங்க இருக்கு, ஓகே 17ஆம் ஸ்லோகத்தில் இருக்கும். இது வந்து அம்சத்துக்கு உண்டான விஷயங்களை சொல்லி வைக்கிறார். அப்புறம் ஓகே அம்சம் வரைக்கும் சொல்லியிருக்கோம். இப்போ வந்து நம்மளுக்கு என்ன முடிஞ்சு போயிடுச்சு, ஸ்வயம் ரூபம் முடிஞ்சு போயிடுச்சு, ததேகாத்மகம் முடிஞ்சு போயிடுச்சு. ததேகாத்மக்களை விலாசா அப்படிங்கிறத பார்த்தோம், அம்சம் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும் பார்த்துட்டோம். மூன்றாவது என்னது நம்ம பார்த்தது ஆவேசம். ஆவேச அவதாரம்னா என்னது, அது வந்து சாதாரண ஒரு ஜீவாத்மாவுக்கு
பகவான் என்ன பண்றாரு, தன்னுடைய சக்தியை, தனக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சக்திகளை ஒரு சக்தி என்ன பண்றாரு, ஒரு சக்திகளோ இல்லை 2 சக்திகளோ அந்த குறிப்பிட்ட ஜீவாத்மாவுக்கு கொடுத்து அனுப்புறாரு இந்த உலகத்துல ஒரு சில குறிப்பிட்ட கடமைகளை செய்யறதுக்கு. அப்படிப்பட்டவருக்கு என்ன சொல்றோம், ஆவேஷ அவதாரங்கள் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அவர் என்ன பண்றாரு, டெஃபினேஷன் கொடுக்குறாரு. அந்த ஆவேஷ அவதாரத்துக்கு டெஃபினேஷன் கொடுக்குறாரு. ஞான சக்தி ஆதி கலையா எத்திர விஷ்டோ ஜனார்தனஹ த ஆவேஷ நிகத்யந்தே ஜீவையேவ மகாத்தமாக அப்படின்னு சொல்றாரு. பகவான் என்ன பண்றார், தன்னுடைய சக்திகளை இந்த உலகத்தில் என்ன பண்றாரு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களை கொடுத்து ஒரு சில குறிப்பிட்ட காரியங்களை பண்றதுக்காக அனுப்பி வைக்கிறார். அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு ஆவேஷ அவதாரம் சொல்றோம். அப்படிப்பட்ட ஆவேஷ அவதாரங்கள் இங்க இருக்கவங்க கிடையாது, அவங்களும் வைகுண்டத்துல இருப்பாங்களாம். அவர் உதாரணம் கொடுக்குறார். எப்படிப்பட்டவங்க, நாரதர், சனத்குமாரர்கள், இவங்க எல்லாருமே பகவானுடைய ஆவேஷ அவதாரங்கள். அவங்க எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க, அவங்க எல்லாருமே பகவானுடைய உலகத்துல தான் இருப்பாங்க. அப்படி இங்க 3 விஷயம் சொல்லி முடிச்சார். என்னது, ஸ்வயம் ரூப கிருஷ்ணனுடைய உண்மையான ரூபம். 2வது ததேகாத்மகத்துல விலாச ஸ்வாம்ச அப்படின்ற விஷயம் சொன்னார். 3வது ஆவேஷ அவதாரம். இந்த 3 விஷயம் சொல்லி முடிச்சிட்டார். இப்போ இந்த விஷயத்தை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கா. அதுக்கு பேர் என்ன சொல்றது, பிரகாஷ அப்படின்னு சொல்றோம். பிரகாஷ அப்படின்ற இன்னொரு விஷயம் இருக்கா. அது என்னது, பிரகாஷம்னா என்னது சொல்றாரு இங்க. அநேகத்ர பிரகடத ரூபகஸ்ய ஏகஸ்ய ஏகதா சர்வத்ர தத்ஸ்வரூப ஏவ சஹ இதி ஈரியதே அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்ல ஆரம்பிக்கிறேன். இந்த பிரகாசமானது எப்படிப்பட்டது அப்படின்னா, அந்த ஸ்வயம் ரூபமா இருக்கக்கூடிய பகவான் இருக்கார்ல கிருஷ்ணர், அந்த ஸ்வயம் ரூபமான பகவான் கிருஷ்ணரை என்ன பண்றாரு, தன்னுடைய நிலை மாறாமல் பல்வேறு ரூபங்கள்ல தோன்றதுக்கு பேர் தான் சொல்றாரு பிரகாசம் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு என்ன பண்றாரு, ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. இந்த பிரகாச ரூபம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, துவாரகையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர். துவாரகையில் என்ன பண்றாரு, கிருஷ்ணர் இருக்கார். அவர் என்ன பண்றாரு, 16,108 வீட்டுல என்ன பண்றாரு, தன்னுடைய ரூபத்தை விரிவாக்கம் பண்ணிருக்காரு. இவங்க எல்லாரும் என்னதான், பகவானுடைய ஸ்வயம் ரூபமான பகவானுடைய பிரகாச ரூபங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் எந்த வித்தியாசம் இருக்காது, குணங்கள்ல வித்தியாசம் இருக்காது, செயல்பாடுகள்ல வித்தியாசம் இருக்காது. அவர் சரி முடிச்சுக்கலாமா நம்ம? ஓகே பிரபு. ஓகே, இப்ப பேசுற விஷயத்துல யாருக்காவது क्वेश्चंसோ இல்ல கிளாரிஃபிகேஷன்ஸோ வந்து கேளுங்க. ஹரே கிருஷ்ண பிரபு. கீர்த்தனேஸ்வர் பிரபு, 2 क्वेश्चन பிரபு. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பிரபு, ரூப கோஸ்வாமி நீங்க வந்து ரச ஆச்சாரியா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்க. பட் நான் ஒரு இடத்துல கேள்விப்பட்ட மாதவேந்திர புரி தான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்ட் மாதுரிய ரசத்தை நம்மளுடைய சம்பிரதாயத்துல. அதனால அவரு ரச ஆச்சாரியார் வராதுங்களா? இல்ல, மாதவேந்திர புரி வந்து நம்மள சைத்தன்யம் இது மத்வ சம்பிரதாயத்துல வித்தியாசப்படுத்தி கொண்டு சேர்த்தார். ஆனா நமக்கு சாஸ்திர பூர்வமா கொடுத்தாரு யார் அப்படின்னு ரூப கோஸ்வாமி தான் கொடுத்தாரு. அதனால அவர் தான் ரசாச்சாரியார், அவர் தான் நம்மளுக்கு, அதனாலதான் நம்மளுக்கு ரூபானுகர்கள் அப்படின்னு சொல்றோம். ஆரம்பத்துல வந்து மாத்வரா இருந்தாலுமே கூட, மாதவேந்திர புரியா இருந்தாலுமே கூட, பட் நமக்கு கொடுத்தது யாரு, ரூப கோஸ்வாமி. இப்போ உதாரணத்துக்கு ராமானுஜ சம்பிரதாயம் சொல்றோம். ராமானுஜ சம்பிரதாயம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நிறைய ஆச்சாரியர்கள் இருந்திருக்காங்க, அதுக்கு முன்னாடி வந்து ஆழ்வார்களா இருந்திருக்காங்க. அப்படி இருந்தாலும் ராமானுஜ சம்பிரதாயம் சொல்றோம். காரணம் என்னது, இந்த ராமானுஜர் என்ன பண்ணார், அந்த ஆழ்வார்கள் கொடுத்த விஷயத்தை எடுத்து உலகம் முழுக்க பரப்பினார். அதுதான் ராமானுஜ சம்பிரதாயம் சொல்றோம். இந்த மாதிரி. ஓகே, செகண்ட் क्वेश्चन பிரபு, ஸ்வயம் ரூபத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பிரபு, பகவான் வந்து இஸ் நாட் டிபெண்டன்ட், யாருமே அவர் டிபெண்ட் இல்லை, இஸ் அவரே சார்ந்து இருக்காரு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பட் பகவான் என்ன சொல்றாரு, அகம் பக்த பராதீனோன்னு சொல்றாரு. ஓகே, இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து ரசபூர்வமான விஷயம். நான் வந்து பக்தனை சார்ந்திருக்கேன் அப்படின்னா பக்தன் கிட்ட இருந்து அவர் தோன்றது கிடையாது இல்லையா. இது வந்து மறுபடியும் இது வந்து நம்ம என்ன எப்படி சொல்றது அப்படின்னா, இப்ப யசோதையை வந்து கிருஷ்ணர் வழிபாடு பண்ணார், நந்த மகாராஜா நமஸ்காரம் பண்ணார் அப்படின்னா நம்ம நந்த மகாராஜா வந்து கிருஷ்ணரோட உயர்ந்தவர்னு சொல்றது கிடையாது. ஒரு அது வந்து கிருஷ்ணருடைய கண்ணோட்டத்தில் என்ன பண்றாரு, பக்தனா உயர்ந்தவர்னு நினைக்கிறாரு. ஆனா உண்மையில பகவான் தான் எல்லாரோட உயர்ந்தவர். அது கிருஷ்ணருடைய உயர்தன்மை, கிருஷ்ணருடைய உயர்ந்த குணம் பக்தனை வந்து அந்த அளவுக்கு வச்சு பாக்குறாரு.
அதுக்காக பக்தன் வந்து நான் தான் பகவானை உயர்ந்தான்னு நினைக்கிறது கிடையாது. அது உண்மையும் அது வந்து அப்படி நினைக்கிறது கிடையாது. ஓகே ஓகே பிரபா. வேற கொஸ்டின்ஸ்? புரிஞ்சுதா நான் பேசுறது? எஸ் ப்ரோ, கொஞ்சம் ஃபாலோ பண்ண டிஃபிகல்ட்டா தான் நல்லா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங் ப்ரோ, குவைட் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, கொஞ்சம் எல்லாரும் எத்தனை பேர் இருக்கீங்க நான் பார்க்கலாமா? எத்தனை பேர் கேட்டுட்டு இருக்கீங்க? இல்லை எல்லாத்தையும் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிட்டீங்களான்னு தெரியல எனக்கு. ஆரதி ப்ரோ இருக்காரு. வேற யாரும் தெரியவே. ஓகே, இது ஓபன் பண்ணிடாதீங்க, கால் ஓபன் பண்ணிடாதீங்க. எல்லாம் ஓபன் பண்ணி ஒரே டைம்ல பேசணும் ரொம்ப கஷ்டம். எல்லாரும் ஓபன் பண்ணலாம் ப்ரோ. ஹரே கிருஷ்ணா, தண்டவத் பிரணாம். ஒருத்தர் வந்து கிளாஸ் நல்லா இருந்து ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இல்ல, முன்னாடி ஒருத்தர் ஒரு பேர் ஒண்ணு வச்சிருந்தாரு, கொரோனான்னு ஒருத்தர் ஒரு பேர் வச்சிட்டு இருந்தாரு. அவர் யாரு? நீலமாதவன் நாராயணதாஸ். ஓகே, எப்போதெல்லாம் வண்டி ஓட்டிட்டே இருக்காரு. அப்ப போன் பண்ணும்போது வண்டி ஓட்டிட்டு இருந்தாரு அவரு. எங்க என்னோட டெம்பிள் சர்வீஸ்ல இருப்பாரு. ஓகே ஓகே, எங்க என்னோட பிரபு எங்க? என்ன கூட்டு வந்த பிரபு எங்க? சுபாவா? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. வாய்ஸ் நல்லா தெரியும். எங்கேயும் போகல, இங்கதான் இருக்கேன். எங்கேயும் போகல, கிளாஸ் கேட்டுட்டு தான் இருக்கேன். உங்களுடைய ஃபேஸ் பார்க்க முடியலன்னு பார்த்தேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, பாத்தீங்களா? ஓகே, ஹரே கிருஷ்ணா பிரபு. ஓகே, ஓரளவுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி, எனக்கு ஒரு கொஸ்டின். இந்த கிருஷ்ண ஃபர்ஸ்ட் மூலம்னு சொல்றீங்கல்ல, அவர் கிருஷ்ணரா? கிருஷ்ணர்ட்ட இருந்து நாராயணர் வராரு அப்படித்தானே? அப்புறம் நாராயண விலாசத்துல இருந்து வாசுதேவர் வராரு, அப்படியா? மூலம்ங்கிறது அப்ப கிருஷ்ணர். கரெக்டா பிரபு? கரெக்ட். ஓகே பிரபு, தேங்க் யூ. இது வந்து ஃபர்தரா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கிளிம்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு போறாரு. ஜஸ்ட் ஒரு கண்டென்ட் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போறாரு. உங்களுக்கு போக போக இன்னும் நான் சொன்னேன்ல, கடைசி சாப்டர் 5th சாப்டர் வந்து என்னன்னா, கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கக்கூடிய சாப்டர். அந்த சாப்டருக்கு 590 ஸ்லோகம் கொடுக்குறாரு. அது என்னால் எப்படி முடிக்க முடியும்னு எனக்கு இப்போ தலை சொத்துது அந்த சாப்டரை பார்க்கும்போது. ஏன்னா பகவத்கீதை 700 ஸ்லோகம் தான், இதில் 590 ஸ்லோகம் கொடுக்குறாரு. அவ்வளவு விஷயம் வந்து என்ன பண்ணுறாரு, அவ்வளோ லாஜிக்கலாகவும் இவர் சொல்கிறார். நான் லாஜிக்கை யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அந்த 500 ஸ்லோகத்தை எடுத்து பார்த்தா நிறைய லாஜிக்ஸை யூஸ் பண்ணுறாரு, நிறைய சாஸ்திரத்தை கோட் பண்ணுறாரு, நிறைய டிபேட்ஸ்லாம் அங்கே நடக்குது. எனவே கிருஷ்ணனுடைய கருணையால் உங்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். நம்ம என்ன பண்ணலாம்னா, சாஸ்திரத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யதாசக்தி புரிஞ்சிக்க முடியும், அவ்வளோதான். சமுத்திர ஸ்நானம் ஆச்சானா சமுத்திர ஸ்நானம் ஆச்சு, எந்த அளவுக்கு ஆச்சு, உனக்கு எவ்வளோ சக்தி இருக்கோ அந்தளவுக்கு என்ன பண்ணுற, சமுத்திரத்துக்குள்ளார போய் முங்கிட்டு வந்து வெளில வந்துடுற. சமுத்திர ஸ்நானம்னா இந்த பக்கம் இறங்கி அந்த ஒரு கரையில் இறங்குறது கிடையாது. உன்னோட சக்தி எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுற, முழுங்கிட்டு வந்துடுற. ரெண்டுமே சமுத்திர ஸ்நானம் தான். அதே போல் நம்ம படித்தோம் அப்படின்னா நம்மளோட புத்தி எந்த அளவுக்கு போகுதோ, பகவான் நம்மளை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறதோடைய உண்மையான அடையாளம். ஜெகதீஷ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. சாரி, இன்னைக்கு நான் ஸ்லோகத்தை டைப் பண்ணி காட்ட முடியல. நாளைக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்லோகத்தை அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் அன்மியூட் பண்ணாமல் பேசிட்டு இருக்கீங்க. ஜெகதீஷ் அன்மியூட் பண்ணவே இல்லை நீங்கள். ஜெகதீஸ்வரம் அன்மியூட் பண்ணவே இல்லை, நீங்க பேசுறது கேட்கவே இல்லை. ஹரே கிருஷ்ணா. மைக் ஹரே கிருஷ்ணா பிரஜி. ஹரே கிருஷ்ணா. சார், நான் எனக்கு ஸ்லோகம் கொடுக்க முடியல. நான் ஸ்லோகத்தை நாளைக்கு நான் இல்ல ஸ்லோகம் கிடைச்சிடுது பிரஜி. ஸ்லோகம் கிடைச்சிடுது. திருப்பங்க பாபா கோபால்தாஸ் பிரபு அமைச்சிருந்து. ஓகே, என்ன ஸ்லோகம்? ஹரே கிருஷ்ணா. இங்கிலீஷ்ல கிடைச்சிடுது. ஓகே ஓகே. ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ் பிரபு. தேங்க்யூ. முடிச்சிடலாமா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நான் ஆக்சுவலாக பஜன் பண்ணணும்னு நினச்சேன் கொஞ்ச நேரம். நான் ஆரம்பிக்கும் போது எப்பயுமே பிரபுபாவோட ஸ்டாண்டர்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, எந்த ஒரு லெக்சர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஜெயராத மாதா பாடிட்டு கொஞ்சம் நேரம் தான் பாடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பட் நான் வீட்டில் தனியாக உட்காந்துட்டு நைட்டு ஒரு 10 மணிக்கு உட்காந்து பஜன் பண்ண நல்லா இருக்குமான்னு தெரியல. எல்லாரும் ஏடாச்சு உனக்கு அப்படின்னு பஜன் பண்ணி
நேத்து அப்படிதான் ஆரம்பிச்சீங்க, அப்ப இன்னைக்கு அப்படிதான் சொல்ல ஆரம்பிச்சீங்க. இல்ல நீங்க மிச்ச கிளாஸ் எல்லாம் மிருதங்க வாசிச்சு நான் ஆரம்பிக்கல பார்த்தேன் நான். மிச்ச கிளாஸ் எல்லாம் கோயில் நடக்கும் போது எப்பயும் நான் கீர்த்தன் பண்ணி தான் ஆரம்பிப்போம். அது நம்மளோட ஓகே. ஏன்னா அவருடைய அந்த ஒரு ஹரிநாமத்தோடைய சக்தினால நம்ம பேசுற விஷயம் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது பேச முடியுது. அதான் நம்மளுடைய பிரார்த்தனை அங்க அதான். ஏன்னா நம்ம ஒன்றும் பேச போறது கிடையாது. கிருஷ்ணன் நம்மளுக்கு ஏதோ கொஞ்சம் சக்தி கொடுத்தா பேச முடியும், அவ்வளவுதான். ஸோ அந்த சக்தியை நம்ம அப்பப்போ ஏத்துக்கிறோம். குளுக்கோஸ் சாப்பிட்ற மாதிரி வேற ஒன்றும் கிடையாது கீர்த்தனை பண்றதுனால. ஓகே, நன்றி பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நேற்றுக்கு நீங்க இது நரசிம்ம வந்தனம் பாடல, இன்னைக்கு நீங்க பாடினுங்கோ. ஓகே, ஹரே கிருஷ்ணா. பாடி பிரபுஜி. திபங்கா பிரபுஜி மைக்கை அன்மியூட் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. நமஸ்தே நரசிம்ஹாய பிரஹலாதாயினே ஹிரண்யகாஷிபூர்வக்ஷः शीलाटङ्कानकालाये इतो नृसिंहो परतो नृसिंहो यतो यतो यामि ततो नृसिंह बहि नृसिंहो हृदये नृसिंहो नृसिंहमादिं शरणं प्रपद्ये तव करकमलवरेणका अद्भुत शृंगार दलिता हिरण्यकशिपु तानुभृंगा केशवधृता नरहरिरूपा जय जगदीश हरे जय जगदीश हरे जय जगदीश हरे। भक्ति विघ्न विनाश नरसिंहदेव भगवान की जय। भक्त प्रभु प्रहलाद महाराज की जय। श्री रघु भागवतामृता की जय। श्री रूप गोस्वामी की जय। श्री प्रभुपाद की जय। भक्त वृंद की जय। हिताय गौर प्रेमानंदे हरि हरि बोल। हरे कृष्णा हरे कृष्णा। ओके प्रभु, शारदी प्रभु। ஓகே ப்ரோ, திரும்ப ப்ரோ ஏதாவது பேசுறீங்களா? திருப்பங்க பிரபுஜி ஏதோ சொல்லணும்னால. ஓகே ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப ரொம்ப அருமையான கிளாஸ். ரொம்ப நுணுக்கமாகவும் எல்லாருக்கும் நல்லா புரியுற மாதிரியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொன்னேன். ரொம்ப சந்தோஷம். மேல மேல நீங்க நிறைய எங்களுக்கு சொல்லி இந்த மாபெரும் கிரந்தத்தை எங்களுக்கு புரிய வச்சு அதனால பயனடைய உங்களுக்கு பகவான் அருள் புரியட்டும்னு நாங்க பிரார்த்திக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. ஒரு சேவை பண்ண அப்படின்னா எங்க கோயில்ல ஒரு பழக்கம் இருக்கு. இஸ்கான்ல பொதுவாக அந்த பழக்கம் இருக்கு. என்னன்னா ஒரு சேவை நல்லா பண்ணிட்டு பிறகு அந்த சேவை பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க என்ன சேவை பண்ணுவாங்க, ஓகே நல்லா சேவை பண்ணிட்டேன்ல உனக்கு மறுபடியும் அதே சேவை கொடுக்குறேன்னு சொல்லி மறுபடியும் அதே சேவை கொடுப்பாங்க. அந்த மாதிரி நான் நல்லா கண்டிப்பாக சேவை பண்ணேன் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் எனக்கு அதே சேவை கொடுத்தீங்கன்னா எனக்கு அதான் இருக்கிற பெரிய சந்தோஷம். வேற ஒன்றும் கிடையாது. வேற நான் எதிர்பார்க்கறது எதுவும் கிடையாது. சேவைக்கு என்ன எதிர்பார்க்குற இன்னும் அதிக சேவை, அவ்வளோதான். சேவையினுடைய பலன் என்னது, இன்னும் அதிக சேவை, அவ்வளோதான் வேணும். ஹரிநாமத்துடைய பலன் என்னது, இன்னும் அதிக ஹரிநாமம். ஸோ அதே போல் எனக்கு இத்தனை நாளாக சான்ஸ் கிடைக்கல கிருஷ்ணரை பற்றி இன்னும் பேசுகிறதுக்கு. ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக அந்த சான்ஸை நான் கிருஷ்ணனுடைய கருணையினால் எங்களுடைய குரு மகாராஜ்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கி முடிஞ்ச வரைக்கும் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஏதாவது தவறுகள் இருந்தால் நீங்கள் அப்பப்போ சொல்லுங்கள், புரியல அப்படின்னா சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் என்னுடைய சேவை பண்ண முயற்சி பண்ணுறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி பிரபு. ரொம்ப நல்லா இருந்தது கிளாஸ். ஓகே, உங்களுக்கு இந்த தமிழ் சத்சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வாஞ்சாகல்பத்ருபஸ்ய கிருபா சிந்துப்யோ ச பரிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. அப்புறம் இங்க வந்துட்டு பார்த்துருக்கிற அனைத்து பக்தர்களுக்கும் நம்மளுடைய தமிழ் சத்சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. பிரபுஜி. ஓகே ப்ரோ. பிரபு இது கம்ப்யூட்டர் ஹரே கிருஷ்ணா. ரெக்கார்டிங் இருக்கானே இது? ஹரே பிரபுஜி. இது ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க? ஆமாமா. எனக்கு இந்த ரெக்கார்டிங் ஷேர் பண்ண முடியுமா? முடிஞ்சா ட்ரை பண்றேன் ப்ரோ. அது Zoom மூலமா நீங்க அக்செப்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இது ஸ்ப்ளிட் பண்ணி அனுப்பணும். நான் ட்ரை பண்ணேன், உங்களுக்கு அனுப்புறேன். ஓகே, நீங்க ரெக்கார்ட் பண்ணி உங்க கம்ப்யூட்டர்ல இருந்து நீங்க ஷேர் பண்ணிருங்க Facebookல. அப்ப நான் எடுத்துக்கிறேன். ஓகே ப்ரோ. ஓகே. உங்களுக்கு நீங்க அங்க ரெக்கார்ட் பண்ண முடியலையா? ரெக்கார்ட் பண்ண முடியல. நீங்க தான் ஹோஸ்டா இருக்கீங்க.
அது உங்களுக்கு வேணா நான் அக்செப்ட் பண்றேன், நோ ப்ராப்ளம். நாலு கிளாஸ் வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்றேன், நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க. சரி, ஓகே யாரை அக்செப்ட் பண்றோம் அவங்க நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. நீங்க நேத்து ஃபேஸ்புக்ல போட்டுருந்தீங்கன்னு சொன்னாங்க, எப்படி போட்டீங்க? நேற்று ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். இதான் இந்த ரெக்கார்டிங் இருந்தால் பண்ணலையா? பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பார்க்குறேன், ஏதோ ஆஃப் ஆகிடுச்சு, திடீர்னு மொபைல் ஆஃப் ஆகிட்டு இருக்கு, பார்க்குறேன். சரி. ஓகே ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச் பிரபு. நாளைக்கு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.